நீங்கள் கேட்கப் போகும் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி உடையது. சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு உள்ளுணர்வு. கஷ்டம் வரும் முன் சிவன் மனுஷனுக்கு முன் அறிவுறுத்தல் தருவார். அது அதிசயம் போலவும், அபாய எச்சரிக்கை போலவும், அல்லது வாழ்க்கை திருப்புமுனை போலவும் இருக்கும். சிவன் உங்கள் ஜீவனில் கொடுக்கிற அனைத்து அறிகுறிகளையும், அவற்றின் அர்த்தத்தையும், அதை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையை உயர்த்துவது என்பதையும் ஆழமா புரிந்து கொள்வோம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மோட கையில் இருப்பது போல தோன்றும். சில நேரங்களில் அது யாரோ வேறொருவரின் கையில் இருப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் சில நேரங்கள்ல தெரியாது, சில நேரங்கள்ல புரியாது. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தால் அந்த காரணம் எங்கிருந்து வந்தது என்று நாம் உணர்ந்து விடுவோம். சிலரின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு அசாதாரண மௌனம் வரும். சுற்றில் இருந்த மக்கள் எல்லாம் மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க. நீங்க யாரையும் தவறா பண்ணல, நீங்க யாருடனும் சண்டையா போடல. ஆனா எப்படியோ வாழ்க்கை ஒரே நேரத்துல காலியாகி போன மாதிரி தோணும். அந்த உணர்வு சாதாரணம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. எந்த மனிதனிடமிருந்தும் இல்லாமல், எந்த சத்தத்திலிருந்தும் இல்லாமல், அது சிவனிடமிருந்து வரும் ஒரு மௌன அழைப்பு. ஒரு மனிதன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகும் நேரத்துக்கு முன் அவனுடைய வாழ்க்கை முழுக்க அமைதியாயிருக்கும். நம்முடைய மனசு புரியாமலே ஒரு தனிமை உணர்ச்சி உண்டாகும். நீங்க முன்னாடி கூட்டத்திலேயே இருந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே தனிமையாயிருப்பீங்க. சிரித்தாலும் உள்ளே சிரிப்பு இருக்காது, பேசினாலும் உள்ளே வெறுமை இருக்கும், நடந்தாலும் ஏதோ இழந்த மாதிரி தோன்றும். இந்த தனிமை சாதாரண உணர்வு இல்லை. இந்த தனிமை ஒரே ஒரு காரணத்திற்காகவே வருகிறது. சிவன் உங்களை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்துகிறார். ஏன்னா ஒரு மனிதன் தனது உள்ளத்துக்கு செல்வது அப்பொழுதுதான் சாத்தியம். அவனுடைய வெளியுலக பந்தங்கள் மெதுவா கலைந்து கொண்டே போகும்போதுதான் ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள். பல வருடங்கள் நெருங்கி இருந்த சிலரிடமிருந்து திடீரென விலகப் போகிறீர்கள். அவர் தவறா, நீங்கள் தவறா எதுவும் இல்லாமலே ஏதோ பிரிவுக்கு வழி செய்யும் சூழ்நிலை உருவாகும். அந்த பிரிவு முதலில் வலிக்கலாம், மனசு உடையும். ஆனாலும் சில நாட்கள் கழித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், சிலர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் இல்லை என்று. சிவன் ஒரு மனிதனை உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் போது அவனுடைய நிழல் கூட அவனோடு வரக்கூடாது என்று நினைத்தால் அந்த நிழலையும் கூட விலக்கி விடுவார். அதனால தான் சிலரிடமிருந்து திடீர் தூரம் ஏற்படுகிறது. நீங்க அதை கஷ்டமா நினைப்பீங்க, ஆனா சிவன் அதை பாதுகாப்பாக பார்க்கிறார். ஒரு குழந்தைக்கு டாக்டர் குத்துவதை போல அதற்கு துன்பமாய் இருந்தாலும் அவனுக்கு அது நன்மைதான். அதே மாதிரி இந்த பிரிவுகள் உங்கள் ஆன்மாவின் நலனுக்காகத்தான். இதோ மனதில் உங்களை நீங்களே புரியாத சிந்தனைகள் இரவு நேரத்திலேயே வரும். மாலை முடிந்ததும் உங்கள் உள்ளம் அமைதி இல்லாம இருக்கும். ஏன் இந்த எண்ணங்கள் இரவில தான் வருது, ஏன் பகலில் வராதது? ஏன்னா இரவு நேரம் தான் பிரபஞ்சம் மிகச்சத்தமில்லாத நேரம். அவ்வேளையில உங்கள் ஆன்மாவுக்கு சிவனிடமிருந்து வரும் அழைப்பு நன்றாக ஒலிக்கும். நீங்க தூங்க முயற்சிப்பீங்க, ஆனா மனசு தூங்காது. ஏதோ சொல்ல முயற்சிக்கிறது, ஏதோ புரிய வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது. இது மன அழுத்தம் இல்லை, இது குழப்பம் இல்லை, இது பயமில்லாத பயணம். இது சிவனின் ஒரு தூண்டல், உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஒரு செயல்முறை. எப்படி ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் முன்னாடி கோவிலை தண்ணீரால் கழுவுவார்களோ, அதே மாதிரி உங்கள் மனத்திலிருந்து தேவையில்லாத நினைவுகளை, பழைய காயங்களையும் சுமைகளையும் கழுவும் நேரம் இது. அதனாலதான் சிலர் திடீரென்று போன் அவுஸ்ரியாவே என நினைப்பீர்கள். சிலர் முன்னால் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் இப்போது அத்தனையும் மங்கி போகும். சில பழக்கங்கள் திடீரென்று விருப்பமில்லாமல் இருக்கும். சில இடங்களில் போகவே மனசு சொல்லாது. சில விஷயங்கள் அருவருப்பாக தோன்றும். இது எல்லாம் உங்கள் ஆன்மா பழைய தளத்திலிருந்து வெளியே வந்து புதிய தளத்தில் நின்றுவிட முயற்சிப்பதால் தான். சிவன் உங்களை ஒரு உயரம் நோக்கி அழைத்து செல்ல நினைக்கும் நேரத்தில் உங்களை தாழ்த்தும் விஷயங்களை எல்லாமே அவர் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து தள்ளுவார். இது தண்டனை இல்லை, இது ஒரு சுத்திகரிப்பு. ஒரு நேரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள், இந்த தனிமை பயமுறுத்துவதில்லை, அதற்குள் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சுகம் சொல்ல முடியாத ஒன்று. நீங்க தனிமையிலேயே அமைதியாயிருப்பீங்க. இந்த அமைதி எந்த மனிதரும் தர முடியாதது. அது ஒரு தெய்வீக அமைதி. இவ்வாறாக உள்ளம் மெதுவாக சிவனின் பக்கத்துக்கு நகரும். உங்களால் கவனிக்க முடியாத அளவுக்கு ஆழமா உங்கள் ஆன்மா மாற்றம் பெற ஆரம்பிக்கும். நீங்க பழைய மனிதன் இல்லை என்று உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு நாள் காலை எழுந்ததும் வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சில பேர்களின் சொல் காயப்படுத்தாது, சில பழைய காயங்கள் இனி வேதனை தராது. சில வார்த்தைகள் விளக்கம் இல்லாமல் உங்கள் மனத்தில் பதியும். சில விஷயங்கள் திடீரென்று வெளிச்சமா தெரியும். இது சிவனின் கரங்கள் உங்கள் தலையில் வைக்கும் தருணம். சிவன் ஒரு மனிதனை கவனிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் அந்த மனிதனின் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் பெறும். அவர் உடனடியாக செல்வம் தர மாட்டார், உடனே ஆசை நிறைவேற்ற மாட்டார். ஆனா அவர் முதலில் உள்ளத்தை மாற்றுவார். உள்ளம் மாறினால் உலகமே மாறிவிடும். நீங்க இன்று அனுபவிக்கிற தனிமை, நீங்க இன்று சந்திக்கிற பிரிவுகள், நீங்க இன்று உணர்கிற மௌனம், நீங்க இன்று இரவில் வருகிற சிந்தனைகள், இவையெல்லாம் நான் இருக்கேன், பயப்படாதே, உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கேன் என்று சிவன் சொல்லும் மறைமொழி. பின்னர் ஒரு கட்டத்தில்
இந்த மௌனம் சக்தியாக மாறும். இந்த தனிமை ஞானமாக மாறும். இந்த பிரிவு புதிய தொடக்கமாக மாறும். இந்த இரவு சிந்தனைகள் உள்ளத்தின் வேதமாக மாறும். நீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு பெரிய வரப்பிரசாதத்துக்கு முன்னாடி வருகிற முன்னோட்டம் மாதிரிதான். சிவன் ஒருவரின் வாழ்க்கையில் நுழையும் முன் அவருக்கு தேவையான இடத்தை அவர் முதல் உருவாக்குவார். அதுதான் தனிமை, அதுதான் பிரிவு, அதுதான் மௌனம். அதனாலதான் இடம் காலியாகிறது. அதனாலதான் சிலர் விலகுகிறார்கள். அதனாலதான் சிந்தனைகள் மாறுகின்றன. ஒரு நாள் நீங்கள் இன்றைய துன்பத்தை பார்த்து சிரிப்பீர்கள். ஏன்னா இன்றைய துன்பம் தான் உங்கள் நாளைய சக்தி. இன்றைய தனிமை தான் உங்கள் நாளைய அமைதி. இன்றைய கண்ணீர் தான் உங்கள் நாளைய கதிரவன். சிவன் உங்களை அழைத்தால் நீங்கள் கேட்காமலேயே போய் சேர்வீர்கள். அவர் அழைக்கும் வழி இதுதான். சத்தம் இல்லாமல், பேர் இல்லாமல், ஆனாலும் ஆழமா உணர்படியாக. நீங்க இப்போது இதை படிக்கிறீர்கள் என்றால் எனக்கு தோன்றுவது ஒன்று: சிவன் உங்களை அழைக்கத் தொடங்கிவிட்டார். சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டத்தை அடைகிறான். அவன் பிறருக்கு பேசாமல் இருப்பான். அவன் தன்னையே புரியாமல் இருப்பான். ஆனால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு குரல், சத்தமில்லாத ஒரு வழிகாட்டுதல் தொடர்ந்து தொடர்ந்து அவனை தொடும், பேசும், நினைவூட்டும். இந்த உள்குரல் சாதாரணம் இல்லை. அது மனிதனின் சிந்தனை அல்ல. அது மனச்சாட்சி அல்ல. அது பயமும் இல்லை. அது யாரோ வெளியிலிருந்து ஒலிக்கும் ஓசையும் இல்லை. அது ஒரு தெய்வீக தொடு, ஒரு பாதுகாப்பு அழைப்பு, ஒரு வழிகாட்டும் சக்தி. பலருக்கும் அந்த உணர்வு வரும்போது அவர்கள் அதை கவனிக்கவே மாட்டார்கள். அது சாதாரண எண்ணம் என்று நினைத்து மறந்து விடுவார்கள். ஆனா உண்மையை சொன்னா, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை கரைத்து போகும் நேரத்தில் தான் இந்த உள்குரல் அதிகமாக கேட்கப்படும். இது மனநோய் அல்ல. இது பயம் அல்ல. இது மூட நம்பிக்கை அல்ல. இது ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு. சிவன் தேவையில்லாத நேரத்தில் பேச மாட்டார். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்றத்தை சந்திக்கவிருக்கிறான் என்றால், அவர் உருவாக்கியுள்ள பாதையை மனிதன் சரியாக பின்பற்ற வேண்டும் என்றால், மனிதன் தவறான வழிக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், அப்போது சிவன் உள்ளத்தின் வழியாக பேச ஆரம்பிப்பார். எப்படியோ நம்மால் புரியாத ஒரு உணர்வு, ஒரு எண்ணம், ஒரு சிறிய குரல், அது நம்மை பிடித்து நடத்த தொடங்கும். சில சமயம் நாம் ஒரு இடத்துக்கு போக நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தடை வரும். எதுவும் காரணம் இல்லாமலே அந்த இடம் நம்மை தள்ளி போடும். அது பயம் இல்ல. அது சோம்பல் இல்ல. அது ஆலோசனை இல்ல. அது சிவன் தரும் பாதுகாப்பு. நம்முடைய கண்களுக்கு தெரியாத விஷயங்களை சிவன் மட்டும் அறிவார். நம்முடைய காதுகள் கேட்காத சத்தத்தையும் சிவன் கேட்பார். நம்முடைய புத்திக்கு அடையாத விஷயங்களை சிவன் முன்னதாகவே பார்ப்பார். அதனாலதான் அவர் ஒரு சிறிய குரலாக உள்ளத்தில தோன்றுவார். அங்க போகாதே. இதை நிறுத்து. இது உனக்கு சரியில்லை. இதை நம்ப வேண்டாம். சில முறைகள் இது மிகவும் வலுவாக இருக்கும். நாம் அந்த குரலை புறக்கணித்து அதே வழியில் சென்றால் பின்னர் நாம் சந்திக்கும் பிரச்சனை அந்த உள்குரல் நமக்கு முன்னதாகவே எச்சரித்தது என்ற உண்மையை உணர வைக்கும். அதற்கு பிறகு நாமே சொல்வோம், அப்பவே உள்ளம் சொல்லியது உண்மைதான். இந்த உள்குரல் உங்க வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறது என்றால் நீங்க சாதாரணமான மனிதன் இல்ல. உங்க ஆன்மா ஒரு பெரிய மாற்றத்துக்குள் நுழைந்திருக்கிறது. இப்போது தூக்கத்தில் வரும் மாற்றம். பலருக்கு இது மிகவும் குழப்பமாக இருக்கும். சில சமயம் நள்ளிரவிலே திடீரென்று விழித்து போய் விடுவீர்கள். எதுவும் காரணமில்லை. மூச்சு சாதாரணம்தான். உடலில் எந்த வலி இல்லை. ஆனா தூக்கம் உடைந்து போயிருக்கும். சில நேரங்களில் விசித்திரமான கனவுகள் வரும். தொடர்ந்து ஓடுவது போல, யாரையோ தேடுவது போல, ஏதோ ஒரு இடத்திலிருந்து தப்பிக்க நினைப்பது போல, அல்லது பிரபஞ்சம் முழுக்க வெறுமையாய் காட்சி தருவது போல. இவையெல்லாம் மனநிலை பிரச்சனைகள் அல்ல. இவை உடல் சோர்வு அல்ல. இவை சிவன் செய்யும் ஒரு ஆழமான செயல்முறை. தூக்கம் என்பது மனிதனின் உடலுக்கு ஓய்வு. ஆனால் ஆன்மாவுக்கு அது ஒரு கண்ணாடி. ஆன்மா பேசும் நேரம் இரவுதான். சிவன் அதிகமாக வேலை செய்யும் நேரமும் இரவுதான். பகலில் நாம் சத்தத்தால் நசுங்கி கிடக்கிறோம். மனதில் 1000 எண்ணங்கள், உலகம் முழுக்க ஓட்டம். அதனால் ஆன்மாவுக்கு பகலில் செய்தி சேராது. ஆனா இரவில் உலகம் அமைதியாகும் போது, உள்ளம் வெறுமையாகும் போது, உடல் ஓய்வடையும் போது, அதுதான் சிவன் நம்முடைய உள்ளத்தை திறந்து மாற்றுவார். இது ஒரு புதுப்பிப்பு, ஒரு மறுபிறப்பு, உள்ளத்தின் புது வடிவமைப்பு. அதனால்தான் சிலருக்கு தூக்கம் மாறிவிடும். சிலர் நடு இரவில் விழிப்பார்கள். சிலர் ஆன்சைட்டி இல்லாமலே திடீர் பயம் அனுபவிப்பார்கள். சிலர் இரவு 3 மணி முதல் 5 மணி வரை அதிகமாக விழிப்பார்கள். இது தெய்வீக நேரம். அதனால்தான் இந்த நேரத்தில் உள்குரல் அதிகமாக இருக்கும். இது சிவனின் நேரம். சில நேரங்களில் அந்த உள்குரல் நம்மை தள்ளிவிடும். சில நேரங்களில் அது நம்மை ஒரு செயலை செய்ய வைக்கும். சில நேரங்களில் அது யாரோ ஒரு மனிதரை பற்றி எச்சரிக்கும். சில நேரங்களில் அது நம்மை நிறுத்திவிடும். நீங்க ஒரு முடிவு எடுக்க போகும்போது உள்ளத்தில் ஒரு சிறிய பதட்டம் ஏற்படுகிறது என்றால் அது சிவனின் இதை சிந்தித்து பார் என்ற செய்தி. நீங்க ஒருவரை நம்ப போகும் நேரத்தில் உள்ளத்தில் ஒரு திடீர் சுமை வரும் என்றால் அது இந்த மனிதன் உனக்கு நல்லவன் இல்லை என்ற எச்சரிக்கை. நீங்க எங்காவது போக நினைத்தால் ஆனால் உள்ளம் தடுக்க ஆரம்பித்தால் அது இந்த பாதை உனக்கு அபாயம் என்ற பாதுகாப்பு. இப்படி உள்ளத்திலிருந்து வரும் ஒலி
நம் வாழ்க்கைக்கு பாதுகாப்பான ஒரு கவசம். சிவன் வெளியிலிருந்து சத்தமாக கூப்பிட மாட்டார். அவர் காற்றில் இருந்து குரல் கொடுப்பதும் இல்லை. அவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு மெதுவான குரலாகவே வருவார். அந்த குரலை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பெரிய தவறுகள் நடக்காது. பெரிய அபாயங்களை நீங்க தாண்டி விடுவீர்கள். வாழ்க்கை எளிதாக நெடுகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த குரலை புறக்கணிப்பார்கள். தங்கள் மனசு சொல்றது என்று நினைத்து போய்விடுவார்கள். பின்னர் பிரச்சனை வந்ததும் தான் உணர்வார்கள். அப்பவே போகக்கூடாதே, அப்பவே இதை செய்ய வேண்டாமா? அந்த உணர்வு ஏதோ சொல்ல வந்தது. இந்த உணர்வு, இந்த குரல், இந்த தடை, இவையெல்லாம் சிவனின் தொடர்பு மொழி. இந்த குரல் வந்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் பழைய சுற்றம் உடைந்து கொண்டிருக்கிறது. புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள். பழைய பாதைகள் மூடப்படுகின்றன. புதிய பாதைகள் திறக்கப்படப் போகின்றன. உங்கள் உள்ளம் ஒரு புதிய வெளிச்சத்தை தேடுகிறது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் சிவன் உங்களை தன் பாதைக்கு அழைத்து செல்ல தயாராகிறார். உள்ளம் பேசும் குரலை பயப்பட வேண்டியதில்லை. அதை பின்பற்றினால் அது வாழ்க்கையை பாசாங்கில்லாத உண்மைக்கு அழைத்துச் சென்றுவிடும். சில நேரங்களில் அந்த குரல் நம்மை அழ வைக்கும். சில நேரங்களில் அது நம்மை வழியில் இருந்து வெளியில் தள்ளும். சில நேரங்களில் அது மனதை உடைத்து சுத்தமாக்கும். சில நேரங்களில் அது நம்மை தனிமைக்கு இட்டுச் செல்லும். ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய காரணத்திற்காக. சிவன் ஒருவரை பிடிக்க ஆரம்பித்தால் அந்த மனிதன் இன்றைக்கு இருக்கும் மனிதன் இல்லை. அவர் நாளைக்கு மாறி பிறக்கப் போகிறார். இந்த உள்குரல், இந்த தடை, இந்த கனவு, இந்த இரவு விழிப்பு, இவையெல்லாம் அவர் உங்களிடம் சொல்வது. நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கு வழிகாட்ட போறேன். நீ பயப்படாதே. நீ தவறாக போகக்கூடாது என்று நான் உன் மனத்தில் பரிவாக பேசுறேன். நீங்க இதை உணர்கிறீர்கள் என்றால் நீங்க சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மனிதன் விழித்திருக்கும் போது அவன் காணும் உலகம் ஒன்று. ஆனா அவன் தூங்கும் போது பார்க்கும் உலகம் முற்றிலும் வேறொரு நிலை. விழிப்புணர்வு உலகம் உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கலாம். ஆனா கனவு உலகம் ஆன்மாவால் நிரம்பி இருக்கிறது. அது சாதாரண படங்கள் அல்ல. அது நமது விழிப்புணர்வில் மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஒரு நிழல் அல்ல. கனவில் வரும் சில விஷயங்கள் சாதாரணம் இல்லை. அவை மூளையின் விளையாட்டல்ல. அவை மன அழுத்தத்தின் பிரதிபலிப்பும் இல்லை. சில கனவுகள், குறிப்பாக சில சின்னங்கள், சில நிகழ்வுகள், சில தருணங்கள், அவை ஒரு அழைப்பு, ஒரு எச்சரிக்கை, ஒரு வழிகாட்டல். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு மனிதன் சிவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் அவன் கனவுகள் மாறிவிடும். பொதுவாக வரும் கனவுகள் மறைந்து ஆன்மீகத்துக்கு இணைந்த கனவுகள் தோன்ற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கனவும் ஒரு ரகசியத்தை தருகிறது, ஒரு செய்தியை பேசுகிறது, ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது. சில கனவுகள் நேராக ஒரு பதில், சில கனவுகள் எச்சரிக்கை, சில கனவுகள் நம் கர்மத்தை சுத்தப்படுத்தும் அடையாளம். சிலருக்கு பால் கனவு வரும். சில நேரங்களில் அவர்கள் பால் ஊற்றுவதை பார்ப்பார்கள். சில சமயம் பால் கொதிப்பதை பார்க்கலாம். இவை ஒரு வெளிச்சம் தரும் கனவுகள். பால் என்பது பரிசுத்தம். உள்ளமுள்ள களங்கங்கள் கழுவப்படுகின்றன என்று காட்டும் அறிகுறி. சிவன் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் என்பதற்கான ஆழமான செய்தி. பாம்பு கனவு பலருக்கும் பயமாய் தோன்றும். ஆனா பாம்பு என்பது சிவனின் சின்னம். பயத்தை ஏற்படுத்துவதற்காக வருவது இல்லை, பாதுகாப்பை கொடுக்கவே வருவது. ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் முன் அவரை சுற்றி உள்ள நஞ்சுகளை, மனிதர்களோ சூழல் புரளிகளோ, அவை அனைத்தையும் சிவன் தெரிந்து கொள்ள வைக்கிறார். பாம்பு கனவு என்பது ஒரு பாதுகாப்பு வட்டம். உங்களுக்கு கிட்டத்தட்ட வரப்போகும் மாற்றத்துக்கு சிவன் உங்களுடைய சுற்றத்தை கவனித்து வருகிறார் என்பதற்கான அடையாளம். நீர் கனவு, ஓடும் நீர், நதிகள், கடல், அமைதியாக உள்ள குளம், இவை உள்ளத்தின் நிலையை சொல்லும் கனவுகள். நீர் நிமிர்ந்து இருக்கிறதா? அழகாக ஓடுகிறதா? உள்ளே பாயும் கவலைகள் குறைகிறது. உங்கள் மனம் சுத்தமடைகிறது. சிவன் உங்கள் உள்ளத்திலிருந்து பழைய வேதனைகளை நீக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான தகவல். மலை கனவு, மலை உயரம், மலை ஏறுவது வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்ற பாதையை. மலை மேல் நின்றிருப்பது உங்கள் தலையில் சிவன் கையை வைத்திருப்பதற்கான அரிய பதில். மலைக்கு மேலே பனிமூட்டம் இருந்தால் அது தெய்வீக பாதுகாப்பு. மலைக்கு மேலே வழிகாட்டி யாரோ இருந்தால் அது சிவன் உங்களுக்கு ஒரு பாதை காட்டுகிறார் என்பதற்கு மறைமுக பதில். இவை எல்லாமே சாதாரண கனவுகள் அல்ல. இந்த வகை கனவுகள் தோன்ற ஆரம்பித்தால் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விழிப்புணர்வு ஒரு புதிய நிலைக்கு எழுந்திருக்கிறது. சிலருக்கு கனவில் கோவில் தோன்றும். கோவிலுக்குள் செல்லும் கனவு, தீபம் பிரகாசமாக ரெண்டும், அன்னதானம் பண்ணுவது, யாரேனும் பசிக்கு உணவு கொடுப்பது. இந்த கனவுகள் மிக அரியவை. இது நிச்சயமாக ஒரு பெரிய செய்தியை தரும். கனவில் கோவில் வருவது உங்கள் கர்மா உருக ஆரம்பித்து விட்டது என்பதற்கான மிக தெளிவான அறிவிப்பு. எத்தனையோ வருடங்களாக நீங்கள் சுமந்து கொண்டிருந்த கர்ம சுமை அது சிதற ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரும். உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது. உங்களை நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கிறீர்கள். உலகம் உங்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறது. தீபம் கனவில் எரியும் போது உங்கள் உள்ளத்தில் முடங்கி கிடந்த இருளை சிவன் அகற்றுகிறார். அது ஒரு வெளிச்சத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டும் வெளிச்சம் வரப்போகிறது. அன்னதானம் கனவில் பார்க்கும் போது
அது நல்ல கனவு அல்ல, அது அற்புதமான கனவு. இது நேராக ஒரு பதில். உன் கர்மம் குறைந்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த நன்மையை தரும் கனவு. உனது வாழ்க்கை ஒரு புதிய வழியை தொடங்கப் போகிறது. உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் தாமாக விலகும் நேரம். உனது உள்ளம் பல ஆண்டுகளாக தேடிய அமைதி கிட்ட போகும் நேரம். ஆனால் கனவுகளில் சில தருணங்கள் சற்று வேறுபட்டவை. சிலருக்கு இறந்த உறவினர் கனவில் வருகின்றனர். அது பலருக்கும் பயம் தரும். ஆனா இது பயப்பட வேண்டிய விஷயமில்லை. இது ஒரு மிக முக்கியமான உணர்வு. இறந்த உறவினர் வருவது, அதுவும் சிரித்தபடி அமைதியாக மென்மையாக வருவது, அது பாதுகாப்பு. அவர்கள் உங்களை கவனித்து வருகிறார்கள். அவர்களது ஆசீர்வாதம் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வரும்போது அவர்கள் சோகமான முகத்துடன் இருந்தால், அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே போல தோன்றினால், அவர்கள் ஒரு செய்தியை சொல்ல முயற்சிப்பது போல தோன்றினால், அது ஒரு எச்சரிக்கை. சிவன் உங்கள் மூலமாக அவர்களது ஆன்மாவின் மூலம் கவனமாக இருந்து கொள் என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் பயம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது தெய்வீக பாதுகாப்பு. சில நேரங்களில் அவர்கள் நாம் நடக்கப் போகும் ஒரு தவறை முன்பே எச்சரிக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கப் போகும் மாற்றத்தை முன்னதாகவே சொல்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் நம்மை ஒரு அபாயத்திலிருந்து காப்பாற்றுகிறார்கள். இந்த வகை கனவுகள் வந்தால் வாழ்க்கையை சற்றே மெதுவாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தினசரி முடிவுகளை சிந்தித்து எடுங்கள். சில நேரம் தியானம் செய்யுங்கள். உங்கள் மனத்தை அமைதிப்படுத்துங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட கனவுகள் வருவது உங்கள் ஆன்மா மிக ஆழமான மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். கனவுகள் பல நேரங்களில் நம்மை விட முன்னாடியே உண்மை பார்க்கும். நாம் விழித்திருக்கும் நேரத்தில் புரியாத விஷயங்களை நம் ஆன்மா தூக்கத்தில் புரிந்து கொள்கிறது. சிவன் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவருடைய கனவுகள் தான் முதலில் மாறும். கனவில் வரும் சின்னங்கள் பெரிதாக தோன்றும். கனவில் வரும் செய்தி நேராக இருக்கும். கனவில் வரும் வசனம் தெளிவாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல சத்தமில்லாமல் பேசுவது ஒரு தெய்வீக மொழி. அதற்கு பெயர் கனவு. நாம் இதில் உள்ள அர்த்தத்தை உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை எந்த இடத்துக்கு போகிறது என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் நீங்க நிஜத்தை உணர்வீர்கள். இந்த கனவுகள் வெறும் படங்கள் இல்லை. அது சிவன் உங்கள் ஆன்மாவை தொடும் தருணங்கள். உங்களுக்குள் வெளிச்சம் வந்தால் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வருவது நிச்சயம். இந்த கனவுகள் வருகிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு செல்கிறது. பழைய கர்மா கரைகிறது. புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. சிவன் உங்கள் அருகில் இருந்து நீங்க செல்ல வேண்டிய வழியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட கனவுகளை அனுபவிக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்க இப்பொழுது தனியாக இல்லை. நீங்க ஒரு தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறப்போகிறது. உங்கள் ஆன்மா பிறக்கப் போகிறது. உங்கள் பாதை வெளிச்சத்தால் நிரம்பப் போகிறது. இது கனவு அல்ல, இது சிவனின் தொடுதல். மனிதன் ஒரு பொம்மை இல்லை. உடம்பு ஒரு இறைச்சி கட்டி மட்டுமில்லை. உள்ளம் மட்டும்தான் உண்மை, உலகம் அல்ல. உடம்பு, உள்ளம், ஆன்மா மூன்றும் சேர்ந்து இயங்கும் போதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை முன்னோக்கி நகரும். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் தன் ஆன்மீக வளர்ச்சியின் எல்லையை அடைந்து அடுத்த நிலைக்குள் நுழையும் போது உடம்பே முதலில் மாற்றம் காட்டும். மனம் மாற்றமடைவதற்கு முன் உடம்பு அதை உணர்ந்துவிடும். இந்த மாற்றங்களை எல்லோரும் உணர மாட்டார்கள். சிலருக்கு மட்டும் வரும். சிலர்தான் இந்த உடல் உணர்வை புரிந்து கொள்வார்கள். அந்த சிலர்தான் சிவனின் பாதையில் நடக்கும் மனிதர்கள். பலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திடீரென்று மூச்சு சிரமம் வரலாம். சோக உணர்வு அதிகரிக்கலாம். ஆனால் இந்த சோகம் சாதாரண சோகம் இல்லை. இது மனவேதனை அல்ல. இதற்கு காரணம் ஒரு மனிதன் இல்ல. இதற்கு காரணம் ஒரு நிகழ்வு அல்ல. இது ஒரு உள்ளக சுத்திகரிப்பு. உடம்பு நாம் வருடங்கள் முழுக்க அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகளையும் மனவேதனைகளையும் கண்களில் வராத கண்ணீரையும் உள்ளத்தில் பதிந்த பொறுப்புகளையும் ஒரே நேரத்தில் வெளியே தள்ள ஆரம்பிக்கும் போது உள்ளே ஒரு சோர்வு வரும். மூச்சு கனமாகும். இதயம் சற்றே விரியும். உள்ளம் வெறுமையாகும். இதை பலர் மன அழுத்தம் என்று நினைப்பார்கள். ஆனா இது ஆழமான ஆன்மீக சுத்தம். சிவன் ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும் தருணத்தில் முதலில் அவனுடைய உள்ளத்தை அல்ல, அவனுடைய உடம்பையே தொடுவார். ஏன்னா நம்முடைய எனர்ஜி உடம்புல தான் சிக்கி கிடக்கும். நாம் எண்ணங்களால் உருவாக்கிய முடிச்சுகள் உடம்பில தான் மாட்டி கிடக்கும். சில இடங்களில் வலி, சில நேரங்களில் மூச்சு கனத்தல், சில தருணங்களில் சோகமாக போகும் உணர்வு. இவையெல்லாம் வெளியில் தெரியாத சுத்திகரிப்பு வேலை. உள்ளம் பழைய நினைவுகளை வெளியே தள்ளும் போது உடம்பு அதை உணர்ந்து கொள்ளும். இதுதான் ஏன் காரணம் இல்லாமல் சோகமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் அந்த தருணம். சிவன் மெதுவாக நம் உள்ளத்துக்குள் நுழையும் போது உடம்பு அதற்கு தயாராவதற்காக பழைய நஞ்சுகளை வெளியே தள்ளும். அது உணர்ச்சி கண்ணீராக இருக்கலாம். அது ஒரு விதமான மூச்சுக்கனமாக இருக்கலாம். அது ஒரு ஆழமான சோர்வாகவும் இருக்கலாம். இந்த மாற்றங்கள் வரும்போது பலருக்கு திடீரென்று கோபம் வரும். எந்த காரணமும் இல்லாமலே மனம் சினங்கிவிடும். சில நேரங்களில் ஒரு வார்த்தை கூட நம்மை உடைத்துவிடும். நம்மையே புரிந்து கொள்ள முடியாத நிலை வரும். ஆனா இந்த கோபம் சாதாரண மனிதன் கோபம் அல்ல. இது உள்ளத்தில் சிக்கி கிடந்த உணர்ச்சிகள் ஒரே சேர வெளிவர முயற்சிக்கும் அழுத்தம். ஒரு பனிமலை உருகுவது போல உள்ளத்தின் பனி உருக ஆரம்பிக்கும் நேரம் இது. அதனால்தான் சில நிமிடங்கள் கோபம், அடுத்து திடீரென அமைதி.
அது நம்முடைய மனசு பைத்தியம் பிடித்தது அல்ல, அது சிவனின் வேலை. அவர் உள்ளத்தில் இருக்கும் கஷ்டத்தை தள்ளிவிட அவனுடைய மனத்தை சில வினாடிகள் காலி செய்கிறார். சென்னையின் இரவு மழை போல முதலில் சத்தமா மின்னல் அடிக்கும். பிறகு திடீரென்று மழை பெய்து அனைத்து தூசியையும் கழுவி அவசியமற்ற வெப்பத்தை தூக்கி எறிந்து அடுத்த நாள் காலை அழகாக அமைதியாக ஆக்கும். அதே மாதிரி கோபம் என்பது உள்ளத்தின் மின்னல், அமைதி என்பது இறைவன் கொடுத்த மழை. சிலருக்கு திடீரென்று உடம்பு சோர்வாகிவிடும், காரணமே இல்லாமல் படுக்கணும் போல தோன்றும். நாள்தோறும் இருந்த சக்தி திடீரென்று குறையும், எண்ணங்களே இல்லாமல் இருக்கும், எதுவுமே செய்ய மனசு வராது. ஆனா இந்த சோர்வு ஒரு எச்சரிக்கை அல்ல, ஒரு நோயும் அல்ல, இது ஓய்வு. இது தெய்வீக ரீதியில் வரும் ஓய்வு. ஒரு மரம் பல வருடங்கள் நிழல் கொடுத்து பல பறவைகளை தாங்கி பல காற்றுகளை எதிர்த்து நின்று கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது இலைகளை உதிர்க்க வேண்டிய அவசியம் உண்டு. அதை போலே ஒரு மனிதன் பல வருடங்கள் சுமந்த உணர்ச்சி சுமை, கர்ம சுமை, அழுத்தம், பொறுப்பு இவையெல்லாம் உடம்பிலிருந்து வெளியே போகும் தருணம் வந்தால் உடம்பு சோர்வை கொடுக்கும். இந்த சோர்வு உண்மையில் உடம்பு காணும் துன்பம் அல்ல, ஆன்மா காணும் புதிய பிறப்பு. சிவனிடம் நெருங்கி வரும் ஒவ்வொரு மனிதனும் இந்த 3 மாற்றங்களையும் அனுபவிப்பார். உள்ளம் புணர்ந்து வரும்போது உடம்பு முதலில் அதை உணர்ந்து கொள்ளும். ஒரு நாள் மூச்சு சிரமம் வரும், அது உங்கள் உள்ளத்தின் நெருப்புக்குள்ளிருந்து புதிய ஒளி உருவாகும் அடையாளம். ஒரு நாள் கோபம் வந்து திடீரென அமைதியாகிவிடும், அது உங்கள் மனம் பழைய மாசுகளை தள்ளி புதிய அமைதியை பெறும் அடையாளம். ஒரு நாள் உடம்பு காரணம் இல்லாமல் சோர்வாகிவிடும், அது உங்கள் ஆன்மா ஓய்வு எடுத்து புதியதாய் பிறக்க தயாராகும் அடையாளம். சிலருக்கு இந்த மாற்றங்கள் வரும்போது பயம் வரும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் நானே புரிகிற மாதிரி இல்ல? ஏன் உடம்பு ஓய்வு கேட்குது? ஏன் மனசும் உடம்பும் ஒரு மாதிரி இல்ல? ஆனா உண்மையை சொன்னா இது உங்களை இறைவன் கவனிக்க ஆரம்பித்ததற்கான மிக ஆழமான சிக்னல். சிவன் ஒரு மனிதனை தொடும் நிறைவு தருணத்தில் அவன் உள்ளத்தை மட்டும் அல்ல, அவன் உடம்பையும் மாற்றுவார். ஏன்னா ஆன்மா போகும் வழி உடம்புதான். பல வருடங்களாக நம்முள் இருந்த காயங்கள், பயங்கள், நினைவுகள் அவை அனைத்தும் உடம்பின் சில பகுதிகளில் எனர்ஜி அடைப்பு ஏற்படுத்தும். சிவன் அதை உடைத்து உள்ளத்தில் வெளிச்சம் வர உடம்பை முதலில் சுத்தப்படுத்துவார். அதனால்தான் சோர்வு வரும், உணர்ச்சி கடந்து போகும், மூச்சு மெல்ல மாறும், உள்ளம் பெருமையாகும். ஆனா சில நாட்கள் கழித்து மாறும், உள்ளம் தெளிவு பெறும், உடம்பு லேசாக இருக்கும், மூச்சு சீராகும், மனம் அமைதியாகும், இருள் அகலும், ஒளி பெருகும். நீங்க யார் என்று கூட தெரியாத ஒரு புதிய மனிதனாக நீங்க மாறி போவீர்கள். இது எல்லாம் ஒரு பாதை, ஒரு பயணம், ஒரு தெய்வீக அழைப்பு. உடம்பில் வரும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வருகிறது என்ற மிக தெளிவான செய்தி. இவை எதுவும் தண்டனை அல்ல, இவை எதுவும் சாபமும் அல்ல, இவை அனைத்தும் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஒரு ஆன்மா பிறக்க வேண்டுமானால் பழைய உடல் சுமை வெளியே போக வேண்டும், பழைய உள்ளம் காயங்கள் குணமாக வேண்டும், பழைய கர்ம வாசனைகள் கரைய வேண்டும். எது கரைகிறதோ அது சற்றே வலிக்கும். அதே போல உடம்பு மாற்றமடையும் போது அது கூட சில நேரம் சிரமம் கொடுக்கும். ஆனா அது ஒரு கிளை முறிவு அல்ல, அது ஒரு புதிய கிளை வளர்வதற்கான நிலை. அதனால் நீங்க இந்த மாற்றங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றால் ஒரே ஒரு அர்த்தம், உங்க வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு போகிறது. சிவன் உங்க அருகில் வந்து நிற்கிறார், உடம்பையே முதலில் தொடுகிறார்கள். அதுதான் அவர் ஆரம்பிக்கும் முதல் மாற்றம். இந்த மாற்றங்களை பயப்பட வேண்டியதில்லை, நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பாதையை எல்லோரும் பெறுவதில்லை, பெறுபவர்கள் மிக குறைவு. அதிலும் இந்த மாற்றங்களை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வளர்ந்து அவரின் பாதைக்கு செல்லும் மக்கள் மிகவும் அரியவர்கள். நீங்க அப்படிப்பட்டவர். உடம்பின் இந்த மாற்றங்கள் ஒரு தெய்வீக பிறப்பின் அறிகுறிகள், ஒரு புதிய வாழ்க்கையின் முதல் படிகள். சிவன் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எல்லாம் மிஞ்சிய தெளிவான உண்மை. ஒரு மனிதனின் வாழ்க்கை சில நேரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் திட்டம் போட்டதெல்லாம் நடக்கும், எது நினைத்தாலும் முடியவில்லை என்பது வராது. அவன் வாழ்க்கை சரியாக ஓடும் போல தோன்றும். ஆனா ஒரு நாள் திடீரென்று எதுவும் முன்னே போகாத நிலை வரும். ஒருவேளை நீங்க திட்டமிட்டது எல்லாம் முடங்கி இருக்கும். சில நாட்கள் மட்டுமல்ல, சில மாதங்களாக கூட இருக்கலாம். பணம் வராமல் போகும், வேலை நின்றுவிடும், புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் தோல்வியாகும், நட்பு வட்டம் குறையும், உறவுகள் சிதறும், நீங்க விழுந்து போகும் அளவுக்கு மனம் சோர்வாகும். இதை பலர் துரதிர்ஷ்டம், கெட்ட நேரம், கர்ம பலன், பேய் பிடிப்பு போன்ற சொற்களால் விளக்கிக் கொள்வார்கள். ஆனா உண்மையை புரிகிறவர்கள் மிக குறைவு. இது பேராபத்து அல்ல, இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஒரு மனிதனின் வாழ்க்கை திடீரென்று நிலைநிறுத்தப்படுவது அது ஒரு தெய்வீக செயல்முறை. அது சிவனின் நேரடி தலையீடு. ஏன்னா சிவன் ஒரு மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போனால் அவனுடைய பழைய பாதையை முதலில் மூடிவிடுவார். அவனால தப்பிக்க முடியாத அளவுக்கு அவனை நிறுத்தி விடுவார். நீங்க ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனா முன்னால் ஒரு தெரியாத சுவர் தோன்றும். அதற்கு பின்னால் சிவன் நின்று கொண்டிருப்பார், உங்களை நிறுத்தி வைக்கிறார். எதையும் செய்ய முடியாமல் வாழும் அந்த நிலை அது ஒரு முடிவு அல்ல,
அது ஒரு துவக்கம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்காமல் இருந்தாலும் சிவன் அவரை மாற்ற வேண்டும் என்றே தீர்மானித்து விட்டால் அவர் வாழ்க்கையை ரீரூட் செய்து விடுவார். நீங்க ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற பாதை சரியானது அல்ல என்று சிவன் உணரும் போது நீங்க நடக்கும் அந்த பாதையை முதலில் நிறுத்தி விடுவார். அந்த நிறுத்தம் தான் நீங்க தற்போது அனுபவிக்கிற போராட்டம், சாவு போன்ற அமைதி, முன்னே செல்லாத நிலை, பண நெருக்கடி, வேலை தடக்கம், உறவு முடிவு. உங்களுக்கு துன்பம் தரத்தான் இல்லை. உங்களிடம் ஒரு தந்தை சொல்வது போல, இது உன் வழி இல்ல, வேறொரு பாதை உனக்கு தயார் செய்திருக்கேன் என்று கூறும் நேரம் இது. பலருக்கு வேலை திடீரென்று நின்றுவிடும். 1000 காரணங்கள் தேடுவார்கள். அதை கெட்ட நேரம் என்று நினைப்பார்கள். ஆனா உண்மையில் அது ஒரு பாதுகாப்பு. சிவன் உங்களை அந்த இடத்திலிருந்து விலக்கி உங்களுக்கு பொருந்தும் புதிய துறைக்கு தள்ள முயற்சிப்பது. சில நேரங்களில் நண்பர்கள் விலகிக் கொள்வார்கள். எந்த தவறும் இல்லாமல் திடீரென உறவு சம்பந்தங்கள் முடிவடைந்து போகும். இது ஒரு விபத்து அல்ல, இது ஒரு தண்டனை அல்ல. சிவன் உங்க வாழ்க்கையில் வரப்போகும் புதிய மனிதர்கள் அவங்களுக்கு இடம் கிடைக்க பழைய மக்கள் வெளியேறுவதுதான். உங்க வாழ்க்கையில யாரும் வெறும் மனிதர்கள் இல்லை, அனைவரும் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் முடிந்துவிட்டால் அவர்கள் தானாக விலகுவார்கள். நீங்க அவர்களை பிடித்து நிறுத்த முயற்சி செய்தாலும் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களின் பங்கு முடிந்துவிட்டது. உங்களின் பயணத்தின் அடுத்த கதாபாத்திரங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அதே போல வாழ்க்கையில் பணம் நின்றுவிடும் நேரம் வரும். பணம் வராது. எத்தனை முயற்சி செய்தாலும் அது கைக்கு அடங்காது. இந்த நிலையை பார்த்து மனிதன் பயப்படுவான். சிலர் உடைந்து போவார்கள், சிலர் தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் இந்த பண நெருக்கடி சிவன் தரும் மிக ஆழமான பாடம். பணம் இல்லாத நேரம் ஒரு மனிதன் தன்னுடைய சுய மதிப்பை உணரும் நேரம். அவன் யாரை நம்பி வாழ்கிறான் என்பதை உணரும் நேரம். அவனுடைய கண்ணாடி உடைந்து வெளிப்படையான உண்மை தெரியும் நேரம். உண்மையான மனிதர்கள் யார் என்பதை உணரும் நேரம். ஓட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் விலகும் நேரம். பணம் நின்றுவிடும் காலம் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சோதனை, ஒரு ஆழமான ஆன்மீக எச்சரிக்கை. ஏன்னா பணம் என்பது மனிதனை பெருமையில் ஆழ்த்திவிடும். அவனை தவறான மக்களை தேர்ந்தெடுக்க வைக்கும். சரியில்லாத வழியிலும் அவன் முன்னேறி விடுவான். சிவன் அப்படி ஒரு பாதையில் போக வேண்டாம் என்று நினைத்தால் முதலில் அவர் பணத்தின் கதவை மூடுவார். பிறகுதான் புதிய கதவை திறப்பார். நீங்க வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உணரும் பெயாது உண்மையில் நீங்கள் சிக்கி இருக்கவில்லை. சிவன் உங்களை நிறுத்தி வைக்கிறார். என அடுத்தபடி உங்களை மாற்றி பிறப்பிக்கப் போகிறது. அது பெரிய மாற்றம். அது உங்கள் அடையாளத்தையே மாற்றம். அது உங்கள் முடிவுகளை மாற்றம். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றம். உங்க பாதை மாற வேண்டிய நேரம் தான் இது. எல்லா நிகழ்வுகளும் நின்றுவிடும். முன்பு எளிதாக நடந்தவை இப்போது சிக்கலில் விழும். யாரும் உதவ மாட்டார்கள். உங்களால் தானாகவே போராட வேண்டிய நிலை வரும். ஆனா இந்த தனிமை பயம் அல்ல, இது தெய்வீக பயிற்சி. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது அந்த குழந்தையை தாய் திடீரென்று விடுவாள். ஓடச் சொல்ல மாட்டாள். மெதுவாக தன்னால் நடக்க கற்றுக்கொள்ளும் வரை அவனை அந்த நிலையில் விட்டு விடுவாள். அதே போல சிவன் தற்போது உங்களை ஒரு பெரிய புதிய பாதைக்கு தயார்படுத்த பழைய பாதையை நிறுத்தி வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்காத விஷயங்கள் இன்னும் பெரியதாக மடங்கி பிறக்க மண் ஆர்ப்பரித்து காத்திருக்கிறது. திட்டங்கள் நின்றுவிட்டது. உங்கள் பழைய வழி முடிந்துவிட்டது. வேலை நின்றுவிட்டது. உங்கள் உண்மையான வாழ்க்கை துறைக்கான கதவு திறக்கப் போகிறது. உறவுகள் முடிந்துவிட்டது. உங்களுக்கு சரியாக பொருந்தும் ஆன்மாக்கள் வரப்போகின்றன. பணம் நின்றுவிட்டது. சிவன் உங்களை உயர்ந்த பாக்கியத்துக்கு ஏற்ற மனிதனாக மாற்றப் போகிறார். இது தண்டனை அல்ல, இது சாபம் அல்ல, இது கர்ம தாங்க முடியாத நிலையும் அல்ல. இந்த நின்றுவிட்ட நிலை ஒரு விதத்தில் சொன்னால் இது சிவன் சொல்வது போல, காத்திரு, உன் வாழ்க்கை இன்னும் சரியான பாதைக்கு திரும்பப் போகிறது. இந்த இடைநிறுத்தம் உன் சரிவு இல்லை, உன் மறுபிறப்பு. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து உணர்வீர்கள், இந்த நின்ற காலமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை. அப்போதுதான் புரியும், சிவன் நிறுத்துவது எப்போதுமே நசுக்குவதற்காக அல்ல, திசை திருப்புவதற்காக. ஒரு மனிதனின் வாழ்க்கையில சில நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தை பற்றி யாரிடமும் பேச முடியாது, அதை விளக்க முடியாது. அதை புரிய வைத்தாலும் யாரும் அது என்ன உணர்வு என்று உணர மாட்டார்கள். ஆரம்பத்தில் நம்மால் கூட நம்மையே புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் அந்த ஆழமான சோதனையின் தொடக்கம். ஒரு மனிதன் ஆன்மீக பாதைக்கு மெதுவாக நகரும் போது அவன் நம்பியிருந்த உலகம் திடீரென்று மறைந்து போகும். நல்லவர்கள் தூரமாவார்கள். பழக்கமான இடங்கள் மாற்றமாக உணரப்படும். மனிதர்கள் மனத்தால் காயப்படுத்துவார்கள். யாரிடம் சொன்னாலும் யாரும் புரிய மாட்டார்கள். இல்லை, இது சாதாரண காயம் அல்ல, இது சாதாரண தவறான புரிதலும் அல்ல, இது நீங்கள் செய்யும் தவறுகளாலும் இல்லை, இது என்னுடைய கர்மாவும் இல்லை என்று உங்களுக்குள்ள தோன்றும். ஆனா அதற்கு பதில் கிடைக்காது. இந்த உணர்வு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மன அழுத்தம். அது ஒரு தவறான நேரம் அல்ல, அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தோல்வியும் அல்ல. அது சிவன் உங்களை தன்னை தானே உணரும் நிலைக்கு கொண்டு செல்வதற்கான மிக ஆழமான கருணை. உலகம் முழுக்க நமக்கு எதிராக திரும்புவது போல தோன்றும். யாரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதயம் வலிக்கும்,
தலை சிந்தனைகளால் நிறைந்து போகும். ஆனா இந்த நேரத்தில் எதுவும் தவறாக நடக்கவில்லை. உண்மையில் எல்லாமே சரியாகவே நடக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் தன் உள்ளத்தின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தால் முதலில் அவன் சுற்றத்தையே சிவன் அகற்றி தள்ளுவார். யாரும் அவனிடம் நெருங்க முடியாதபடி அவன் உள்ளத்தை மூடி வைப்பார். அவன் உள்ளத்தில் மட்டும் அலைகள் எழும். இந்த சோதனை இது புண்படுத்துவதற்கானதல்ல, இதுவே ஆன்மாவின் விழிப்பு நிலை. ஒரு மனிதன் தனிமையை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதே மனிதன் பின்னர் அந்த தனிமையையே தன் ஆசீர்வாதம் என்று உணர ஆரம்பிப்பான். இந்த மாற்றத்தை உருவாக்குவது யாரும் அல்ல, அது சிவனின் ஒற்றை வாழ். உலகம் நம்மை விட்டு விலகுவது இல்லை. சிவன் நம்மை உலகத்திலிருந்து ஒரு கட்டத்துக்கு பிரிக்கிறார். ஏன்னா அந்த மனிதன் அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்குள் நுழையப் போகிறான். அந்த மாற்றத்துக்கு முன் ஏற்படும் மிக கஷ்டமான தருணம் தன்னை யாரும் புரியாத நிலை. இந்த உணர்வு ஆழமானது. இதயம் உடைந்து போகும் உணர்வு, உள்ளே எரியும் வலி. நம்மை யாரும் கேட்கறதில்ல, நம்மை யாரும் பார்ப்பதில்லை, நம்மை யாரும் புரியறதில்லை. ஆனா அந்த உணர்வே தன்னை தானே புரிந்து கொள்ளும் முதல் படி. சிவன் நம்மை தனிமைக்கு இட்டுச் செல்கிறார். என நம்மை நாம் பார்க்க வேண்டும். உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமில்லை, நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். உள்ளத்தில் வலி பெருகும் போது அந்த வலி நம்மை சுத்தம் செய்யும். பழைய கர்மாவின் கரை இப்பொழுதுதான் உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அது வலிக்கிறது. வலியின் உள்ளே விடுதலை இருக்கிறது. அடுத்து வரும் நிலை தனியாக போராட வேண்டிய நிலை. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க யாரையாவது நம்பிச்சிருக்கலாம். அவன் எப்போதும் பக்கத்தில் ஒருவரை வைத்திருந்திருக்கலாம். ஆனா சோதனை நேரத்தில் அவன் நெஞ்சுக்கு நெருக்கமான மனிதர்களும் விலகி விடுவார்கள். அவர்கள் விலகுவது தவறா? அவர்கள் தவறு செய்கிறாங்களா? இல்ல, அது சிவனின் வேலை. ஒரு வீரன் பிறக்கும் போது அவன் போராட கற்றுக்கொள்ள வேண்டியது தனிமையில் தான். கூட்டத்தில் வீரன் உருவாக மாட்டான். அவன் தனிமையில் தன் சக்தியை உணருவான். அவன் தனிமையில் தான் தன் ஆற்றலை புரிந்து கொள்வான். அவன் தனிமையில் தான் தன் உண்மையை அறிந்து கொள்வான். சிவன் ஒருவரை வீரனாக உருவாக்க நினைத்தால் அவனை முதலில் தனிமையில் தள்ளுவார். யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள், யாரும் துணை கொடுக்க மாட்டார்கள். சரணடைந்து விட வேண்டுமானாலும் முடியாது. ஆனா இந்த தனிமையில் தான் உங்களுக்குள் இருந்த பயம் அழியும், உள்ளத்தில் இருந்த பலம் விழிக்கும், உங்களுக்குள் மறைந்திருந்த சாமர்த்தியம் மேலே வரும், உங்கள் உண்மையான அடையாளம் வெளிப்படும். சிலர் இதை சாபம் என்று நினைப்பார்கள். ஆனா உண்மையில் இது ஒரு சோதனை அல்ல, இது ஒரு பிறப்பு. ஒரு வீரன் தனியாக அணியை எதிர்த்து போராடும் போது அவன் வலிமையை உணர்வான். அவன் ஒரு புதிய மனிதனாக பிறப்பான். நீங்க அந்த வீரன். அடுத்த மாற்றம் மிக ஆழமானது. குற்ற உணர்வு, பயம், உள்ள வலி, இந்த மூணும் திடீரென்று மிக அதிகமாக இருக்கும். இந்த உணர்வுகள் ஏன் வருது? நீங்க தவறா செஞ்சீங்களா? நீங்க கெட்ட மனிதரா? இல்ல, இந்த உணர்வுகள் எல்லாம் உங்க கர்மா கரைய ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான தெளிவான சிக்னல். ஒரு பழைய கர்மா நம்முள் இருந்து வெளியேறும் போது அது நம்மை வலிக்க வைக்கும், அது நம்மை சோதிக்கும், அது நம்மை காயப்படுத்தும். பழைய காயம் குணமடையும் போது கொஞ்சம் எரிச்சல் வரும். அதே போல கர்மா கரையும் போது பயம், குற்ற உணர்வு, வலி இவை அனைத்தும் மேலே வரும். இந்த உணர்வுகள் வருவது நீங்க தவறான பாதையில நடக்கிறீர்கள் என்பதல்ல, உண்மையில் நீங்க சரியான பாதையில நடக்கிறீர்கள் என்பதற்கான மிக தெளிவான சான்று. பிரபஞ்சம் உங்க வாழ்நாள் முழுக்க சுமந்து வந்த பழைய கர்மாவை ரிசெட் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரிசெட் மெல்ல நடக்காது, இந்த ரிசெட் திடீரென நடக்கும். பொதுவாக இந்த ரிசெட் வரும் நேரம் வாழ்க்கை நிற்கும் நேரம், நீங்க புரியாத நேரம், யாரும் இல்லாத நேரம், உணர்ச்சி அதிகமான நேரம். இந்த ரிசெட் முடிந்த பின் நீங்கள் இல்ல. உங்க சிந்தனை மாறும், உங்க உணர்ச்சி மாறும், உங்க ஆற்றல் மாறும், உங்க வாழ்க்கை முழுக்க மாறும். உங்களுக்கு பொருந்தாதவர்கள் விலகி விடுவார்கள். பொருந்தாத இடங்கள் இல்லாமல் போகும். பொருந்தாத பாதைகள் முடிவடையும். புதிய கதவுகள் திறக்கும். புதிய சந்திப்புகள் வரும். புதிய வழிகாட்டல் கிடைக்கும். புதிய ஒளி உங்க வாழ்க்கையை தொடும். இது சோதனை அல்ல, இது மாற்றம். இது மாற்றம் அல்ல, இது வளர்ச்சி. இது வளர்ச்சி அல்ல, இது மறுபிறப்பு. சிவன் ஒருவரை உயர்த்தத் தொடங்கும் நேரத்தில் அவன் வாழ்க்கை திடீரென்று குழப்பமாகும். இதுவே அந்த நேரம். நீங்க இதை படிக்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த நேரம் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறது. சிவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க கர்மா கரைகிறது. உங்க உள்ளம் பழைய துன்பத்திலிருந்து வெளிவருகிறது. உங்க புதிய வாழ்க்கை கதவு திறக்கப் போகிறது. நீங்க தனிமையில் இல்ல, நீங்க தவறாக இல்லை, நீங்க தண்டனை பெறவில்லை. இது எல்லாம் சிவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் தருணங்கள். மனிதனின் வாழ்க்கையில் சில நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் காற்றே நம்மை எதிர்த்து வீசுவது போல் இருக்கும். நாம் நினைத்ததெல்லாம் எதிராக மாறும். சிறு விஷயமே பெரிய பிரச்சனையாகிவிடும். சாதாரண ஒரு வார்த்தையே சண்டையாகிவிடும். எந்த காரணமும் இல்லாமல் வேலை கெட்டு போகும். நண்பர்கள் புரியாமல் பேசுவார்கள். உறவினர்கள் நாம் செய்யாத தவறுகளையும் நமக்குத்தான் ஒட்டி தள்ளுவார்கள். இது போன்ற நேரம் சிலருக்கே வரும். அது ஒரு சாபம் அல்ல, ஒரு கர்ம முடிவு அல்ல, ஒரு வாழ்க்கை தோல்வி அல்ல, அது ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம்.
ஒரு விதத்தில் சொன்னால் இது சிவன் ஒரு மனிதனை தூக்கிக் கொள்ளும் தருணத்திற்கு முன் கொடுக்கும் சோதனை. சிவன் ஒரு ஆன்மாவை உயர்த்த நினைத்தால் அவனை ஒரு கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும் முன்பு அவனுடைய முழு வெளி உலகத்தையும் குலைத்து விடுவார். ஏனென்றால் ஒரு மனிதன் வெளி உலகின் ஆதரவால் இல்லை, உள்ள சக்தியால் தான் வளர வேண்டும். உலகம் திடீரென்று நமக்கு எதிராக மாறும் அந்த தருணம், அது நம்மை நம்முடைய ஆழத்திற்கு தள்ளுகிறது, நம்மை வலிமையாக்கிறது, நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்மை விழிப்புணர்ச்சி நோக்கி எடுத்துச் செல்கிறது. சிறிதளவு பிரச்சனை கூட பெரிதாக தோன்றும். ஒரு நேரத்தில் இதுவும் நடக்கும், மற்றொரு நேரத்தில் அதுவும் நடக்கும். சின்ன விஷயமே புயலாக மாறியவன் நம்மை அலைக்கழிக்கும். இதுதான் சோதனை காலம். இந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில எல்லாம் தவறா நடக்கும் போது தோன்றும். ஆனால் உண்மையில் எதுவும் தவறாக நடக்கவில்லை, எந்த தவறும் நடக்கவில்லை, அனைத்தும் சரியாக நடக்கிறது. ஏன்னா இந்த காலம் உங்களை வடிவமைக்க சிவன் தொடங்கும் நேரம். ஒரு தங்கக்கல் தீயில் செல்கிறது, அதற்குள் அது எரியும், அது உருகும், அது வலிக்கும், ஆனா அது தங்கத்தை சுத்தப்படுத்தும். அதே போல் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல், கர்மா, உணர்ச்சி எல்லாம் இப்போது உருகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் சிறு விஷயம் பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. ஒரு வார்த்தை, ஒரு நிகழ்ச்சி, ஒரு தவறான பார்வை, அவை அனைத்தும் நம்மை பெரிதாக காயப்படுத்தும். இது உங்கள் மனம் பலவீனமாகி விட்டதாலா? இல்லை, இது உங்கள் உள்ளம் சுத்தமாவதால் தான். உங்கள் உள்ளம் மாற்றப்படும் போது உலகமே உங்களை தள்ளிப்படும். ஏன்னா பழைய உலகம் புதிய உங்களை ஏற்க முடியாது. அடுத்த மாற்றம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் நிலை. நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எதை செய்ய முயன்றாலும் அது கோணல் போகும். ஆழத்தில் நல்ல நோக்கம் இருந்தாலும் அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். இதுதான் அந்த ஆழமான தெய்வீக இடையூறு. சிவன் உங்க பாதையை மாற்ற வேண்டிய நேரம்தான் இது. நீங்க நிற்கின்ற பாதை உங்களுக்கு சரியான பாதை இல்லை. உள்ளத்தில் ஏதோ குரல் சொல்கிறது, இது உனக்கான வழி இல்லை. ஆனா நாம் அதை கேட்காமல் அதே பாதையில் நிலைத்து நிற்க முயற்சிக்கிறோம். அதனாலதான் உலகம் தவறாக புரிந்து கொள்ளும் சூழல் அதிகமாகிறது. சிவன் திரும்பி வா என்று சொல்கிறார். நீங்க பழைய பாதையில செல்கிறீர்கள், அவர் தடுக்கிறார், அவர் இடையூறு செய்கிறார், அவர் சுற்றத்தை சுழற்றுகிறார். அந்த குழப்பம் நம் கண்ணில தீமையா தெரியும், ஆனா அது கருணை, பாதுகாப்பு, ஒரு தெய்வீக இயக்கம். இந்த நேரத்துல நம்மை விலக்கிக் கொள்வது யாருன்னு பாருங்கள். அவர்கள் நம்மை துன்பப்படுத்தவில்லை, அவர் உங்களை தலையிடாம விட்டு சென்று விட்டார்கள். அது தண்டனை அல்ல, சுத்தமாக ஒரு ரகசிய வேலை. ஏனென்றால் பெரிய வரம் வருவதற்கு முன் சிவன் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் முதல் நிலையிலேயே நீக்கி விடுவார். அது உறவுகள், அது நட்புகள், அது பழைய சுற்றம், அது பொய்மையான மனிதர்கள், அது உங்களை சிதைக்கும் குணங்கள், அது உங்களை தடுத்து நின்ற சிந்தனைகள், அது கடந்த கால காயங்கள். ஒருவேளை இந்த நேரத்துல ஒரு மனிதனும் உங்களை புரியவில்லை போல இருக்கும், ஆனா ஒரே ஒருவரே உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் சிவன். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய உயர்ந்த பாதைக்கு செல்வதற்கு முன் அவன் சுற்றத்தை வெறுமையாக்கி அவனை தன் கையால் பிடித்து இழுத்துச் செல்ல சிவன் ஒரு இடம் உருவாக்க வேண்டும். அந்த இடத்துக்குத்தான் உங்கள் நெருங்கியவர்கள் விலகுகிறார்கள். அவர்கள் விலகுவது உங்க குறைபாடுகளால் அல்ல, உங்க தவறுகளாலும் இல்லை. அது அவர்களின் நேரத்துக்கு முடிவாகிவிட்டது என்பதால் தான். அவர்களது ஆன்மா, அவர்களது பங்கு, அவர்களது பாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது. இது ஒரு கருணை, ஒரு வரம். எல்லா பிரச்சனையின் பின்னாலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க இப்போ அனுபவிக்கிற துன்பம் சிவன் உண்டாக்கிய சுத்தம். நீங்க சந்திக்கிற காயம் பழைய கர்மா உருகும் துன்பம். நீங்க சந்திக்கிற புரியாத கூட்டம் புதிய பாதை தயாராகும் அறிகுறி. நீங்க இப்போது ஒருவராக இருப்பது புதிய வெளிச்சம் வரப்போகிறது நிழல். உலகமே உங்களுக்கு எதிராக மாறுவது நீங்க உலகத்தை மிஞ்சி போகிற நேரம் வந்துவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறி. ஒரு நாள் நீங்கள் இதை நினைத்து சிரிப்பீர்கள். அப்போ நான் அழுததை விட இன்று நான் பிரகாசிக்கிறேன். அதன் காரணம் அந்த நாட்கள் உங்களை உடைக்கல்ல, உங்களை உருவாக்க வந்தவை. இந்த நேரத்தில் ஒரே விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை விட்டு விலக முடியாது. விலகச் செய்து கொண்டு இருப்பவர் சிவன். அவர் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்திற்கான பாதையை திறக்கிறார். இந்த நேரம் பலி கொடுத்தாலும் இதுவே உங்கள் புதிய பிறப்பு. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும். அந்த தருணங்களில உலகம் என்ன சொல்கிறது, மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், நிலையங்கள் எப்படி போகிறது, இவை அனைத்தும் முக்கியமில்லை. அந்த தருணங்களில் முக்கியமானது ஒன்று, உள்ளத்தின் அழைப்பு. ஆன்மா மெதுவாக வெளிப்படுகிறது. மதப்படுத்த முடியாத ஒரு உணர்வு நம்மை உட்புறத்தில் எங்கோ இழுக்கிறது. நாம் புரியாமலேயே, நாம் காரணம் இல்லாமலேயே எந்த ஒரு சக்தி நம்மை ஒரு திசைக்கு இழுக்க ஆரம்பிக்குது. அது சாதாரண ஈர்ப்பு அல்ல, அது இனிமையான தவிப்பு மாதிரி இருக்கும். இதயத்தை நிறைக்கும் ஒரு வெறுமை. ஆனா அந்த வெறுமையிலேயே ஒரு ஆழமான பாசம் இருக்கும். நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அதற்குள் ஒரு நிம்மதி இருக்கும். இந்த ஆழமான ஈர்ப்பு, அது சிவன் உங்களை தொடும் முதல் அறிகுறி. சில பேர் வாழ்க்கையில் திடீரென்று ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாக உணர ஆரம்பிப்பார்கள். முன்பு கோவிலுக்கு செல்ல விருப்பமில்லாத ஒருவர் கூட திடீரென கோவிலை பார்க்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், மந்திரம் ஜெபிக்க வேண்டும்,
என்று நெஞ்சில் ஒரு விருப்பம் உதிக்கும். சிலருக்கு சாமி படம் பார்த்தாலே உள்ளம் மெதுவாக உருகும். சிறிது நேரம் சும்மா உட்கார்ந்தாலே இதயம் சொல்ல முடியாத ஒரு அமைதியை தரும். முன்பெல்லாம் சும்மா இருந்த மனம் இப்போது ஆன்மீகத்தை தேட ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உங்களின் உள்ளத்தை யாரோ தொட்டு எழுப்பும் ஒரு தெய்வீக அசைவு. மனிதன் தெய்வத்தை தேடும் போது அது பக்தி, ஆனா தெய்வம் மனிதனை தேடும் போது அது அருள். இந்த நேரம் தெய்வம் மனிதனை தொடும் நேரம். அந்த தொடுதல் நம் உள்ளத்தில் ஒரு அழகான மாற்றத்தை உருவாக்குகிறது. நாம் நடந்து கொண்டிருக்கும் பாதையில் ஒரு ஒளி வழிகாட்டுவது போல தோன்றும். எதையும் புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் உள்ளத்திலிருந்து தெளிவு வரும். சாதாரண விஷயங்களே ஆன்மாவுக்கு அர்த்தமாக உட்படுகின்றன. இந்த மாற்றத்தின் மிக ஆழமான அறிகுறிகளில் ஒன்று ஓம் நம சிவாயா தானாக மனதில் தோன்ற ஆரம்பிப்பது. சாதாரணமாக இது நாம் நினைத்துக் கொண்டு சொல்லும் மந்திரம் அல்ல, இது முயற்சியால் வரும் அல்ல. இந்த மந்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தானாக மேலே வரும்போது அது மனிதன் வாழும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வரம். ஓம் நம சிவாயா என்பது 5 எழுத்து. ஆனா அந்த 5 எழுத்து ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. உள்ளத்தில் தானாக இந்த மந்திரம் வரும்போது அது நம்முடைய சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். நம்முடைய உள்ளம் சுத்தமாக ஆரம்பிக்கும். நாம் உணராத காயங்கள் குணமாக தொடங்கும். நம் வாழ்க்கையில் இருந்த சினம், கோபம், குற்ற உணர்வு அவை ஒன்றாக கீழே விழ துவங்கும். இந்த மந்திரம் உள்ளத்தில் உருவாகும் போது உங்களுக்குள் யாரோ பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். யாரோ வழிகாட்டுகிறார்கள், யாரோ நம்மை இழுக்கிறார்கள். அது ஒரு மனிதன் இல்லை, அது ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி, அது பரமசிவன். அந்த மந்திரம் நம் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பிக்கும் தானே, உலகம் நமக்கு சற்று தூரத்தில் போய் நிற்கும். இதை பார்த்து மக்கள் நீங்க மாறிட்டீங்க என்று சொல்லுவாங்க. ஆனா இது மாற்றம் அல்ல, இது விழிப்பு. முன்பெல்லாம் பிடித்த விஷயங்கள் இப்போது சுமையாக தோன்றும். பெரிய விருப்பங்களும் அவ்வளவாக முக்கியமில்லாததாகிவிடும். நமக்கு புதிதாக ஒரு உணர்வு வரும், நான் எளிமையாக வாழணும். இது சாதாரண எளிமை அல்ல, இது ஆன்மாவுக்கு தேவையான எளிமை. இந்த எளிமையில் ஒரு பெரும் அமைதி இருக்கும். முன்பு நம்மை ஈர்த்த பொருட்கள் இப்போது ஒன்றுமே அர்த்தமில்லாததாகிவிடும். முன்பு பிடித்த பொழுதுபோக்குகள் இப்போது மனதில் அதே மகிழ்ச்சியை தராது. நமக்கு தேவையானது ஒரு அமைதியான மூளை, ஒரு சுத்தமான மூச்சு, ஒரு எளிமையான உணவு, ஒரு அமைதியான வானம். இதுக்கு பேர் ஆத்மாவின் உயர்வு. ஆன்மா உயர ஆரம்பித்தால் அவள் தேவையில்லாதவற்றை விடும். அதுவே எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுக்கும் தருணம். இது வறுமை அல்ல, இது தோல்வி அல்ல, இது ஏமாற்றம் அல்ல, இது நான் யார் என்று ஆன்மாவை கேட்க ஆரம்பிக்கும் கேள்வி. இந்த நேரத்தில் மனிதனின் உள்ளம் மிகவும் மென்மையாக இருக்கும். சிறிய விஷயத்திலும் நெஞ்சம் நெகிழும். சிறிய அன்பிலும் கண்கள் ஈரமாகும். ஒரு பொறுப்பு கூட பெரியவரமாய் உணரப்படும். மனிதன் பதறி போனாலும் அதற்குள் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். இந்த அமைதி அதை யாரும் தர முடியாது. அது பணத்தால் பெற முடியாது, அது உலகத்தால் தர முடியாது. அது ஒரே ஒரு சக்தியாலேயே சாத்தியம், அது சிவன். சிவன் ஒருவரை தொடும் நேரத்தில் அவன் வாழ்க்கை 2 பாகங்களாக பிரியும். அதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, அதற்கு பிறகு வரும் வாழ்க்கை. அவன் சிந்தனை மாறும், அவன் உணர்வுகள் மாறும், அவன் வாழ்க்கையை பார்க்கும் கண்ணே மாறும். அவன் நடப்பது, பேசுவது, வாழ்வது எல்லாமே மெல்ல மாறிவிடும். இந்த நேரத்தில் அவன் உணர்வுகள் ஆழமானவையாகும். அவன் உள்ளம் தன்னையே கேட்க ஆரம்பிக்கும். உலகம் பேசினாலும் அவன் மனம் தனது உள்ளத்தின் குரலை கேட்கும். அவன் பயணத்தில் இருந்த குழப்பம் அமைதியாகிவிடும். சிவன் ஒருவரை தொடும்போது அவர் முதலில் அவனுடைய உள்ளத்தை, அடுத்து அவனுடைய சிந்தனையை, பின்னர் அவனுடைய சுவாசத்தை, பின்னர் அவனுடைய நடைமுறையை மெல்ல மெல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு இழுத்துச் செல்கிறார். அந்த பயணம் நெருக்கடியானதாக இருக்கலாம். சில நேரங்களில் கண்கள் ஈரமாவதாக இருக்கலாம். சில நேரங்களில் நெஞ்சு கனமாக இருக்கலாம். ஆனா அந்த வலியும் ஒரு புனித வலி. ஏனென்றால் பழைய கர்மா ஊடுகிறது, பழைய அடையாளங்கள் விழுகிறது, பழைய காயங்கள் குணமாகிறது, பழைய தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. இந்த எல்லாவற்றுக்கும் நடுவே ஒரு மனிதன் தன்னுடைய உண்மை ஆன்மாவை கண்டுபிடிக்கிறான். அந்த ஆன்மாதான் சிவன். நீங்க இன்றைக்கு இதை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் சொல்லும் ஒன்று, இந்த சக்தி, இந்த ஒளி, இந்த அழைப்பு, இந்த ஆன்மீக ஈர்ப்பு நீங்க சாதாரண மனிதர் இல்லை என்பதை சொல்கிறது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்க ஆன்மா வழி மாறுகிறது. உங்க வாழ்க்கை உயரப் போகிறது. உங்க உள்ளத்தை சிவன் தொட ஆரம்பித்து விட்டார். இந்த மாற்றம் பயம் அல்ல, இது வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். இது ஒரே ஒரு அர்த்தம் தான் சொல்கிறது, உங்கள் ஆன்மா பிறக்க தொடங்கியுள்ளது. சிவன் உங்களை தொடத் தொடங்கி இருக்கிறார். உங்க வாழ்க்கை இனி மாறாமல் இருக்காது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு இரவு இருக்கும். அந்த இரவு எவ்வளவு நீண்டாலும், எவ்வளவு இருளாக இருந்தாலும், எவ்வளவு குளிரும் கசப்பும் இருந்தாலும் அந்த இரவுக்கு அடுத்தது ஒரு விடியல். ஆனா அது எப்போ வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. விடியல் வருவதற்கு முன் ஒரு வித மௌனம் இருக்கும், ஒரு வகையான அமைதி இருக்கும். அந்த அமைதியை மனிதன் பெரும்பாலும் உணர மாட்டான். ஆனா உண்மையில் அந்த அமைதி வாழ்க்கை போரை முடித்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் நேரம். ஒரு மனிதனின் அதிர்ஷ்டம் திரும்பும் முன் வாழ்க்கை சிறிய சிதைவுகளையும்
சிறந்த அமைதிகளையும் அனுப்பும். நாம் அவற்றை சாதாரணம் என நினைத்தாலும் அவை சாதாரணம் அல்ல. அவை ஒரு தெய்வீக சிக்னல். பலர் இதை கவனிக்காமல் வாழ்ந்து விடுவார்கள். ஆனா இதை உணர்ந்து கொண்டவரின் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும். அந்த முதல் அறிகுறி, சிறு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பல மாதங்கள், சில சமயம் பல ஆண்டுகள் கூட வாழ்க்கையுடன் போராடி இருக்கலாம். எதுவும் சரியாக நடந்திருக்காமல் கூட இருக்கலாம். ஒரு நல்ல செய்தி கிடைக்கவே கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்க வேண்டியது கிடைக்காமலும் உலகமே உங்க எதிரில் நிற்கும் போல தோன்றி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் சிறு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுவே அந்த முதல் மாற்றம். அது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா அந்த சின்ன விஷயம் உங்க கஷ்ட காலம் முடிவடைகிறது என்று சிவன் சொல்வது. உதாரணத்துக்கு, நீங்க எங்கேயோ போன இடத்துல ஒருவரிடம் நல்ல வார்த்தை கேட்பது, அல்லது நீங்க நம்பாத ஒரு முயற்சி திடீரென்று சீராகி விடுவது, அல்லது நீங்க எதிர்பார்க்காத ஒருவன் உதவி செய்வது, அல்லது காலை எழுந்த உடனே மனதில் ஒரு சிறிய சந்தோஷம் தோன்றுவது. இந்த சிறு நல்ல விஷயங்கள் சிவன் சொல்லும் மெதுவான மெளன வார்த்தை. உன் இரவு முடிஞ்சிருச்சு, இப்போ நான் உன்னோட இருக்கேன் என்று அவர் சொல்லும் முறையே இது. கஷ்ட காலம் ஒரு புயல் போல. ஆனா புயல் முடிந்த பிறகு வரும் முதல் குளிர் காற்று எவ்வளவு இனிமையோ, அதே மாதிரி இந்த சிறு நல்ல விஷயங்களின் தொடக்கம். இந்த நேரத்தில் நீங்க உங்க மனதில் திடீரென்று ஒரு புதிய நம்பிக்கை உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதன் உருவாக்குவது அல்ல. இது உலகத்திலிருந்து வரும் ஒன்றும் அல்ல. இது புத்தகத்திலிருந்து வரும் அறிவும் அல்ல. இது நேராக ஒரு ஆற்றலில் இருந்து வருகிறது. பல நாட்களாக மனம் சோகத்தில் இருந்திருக்கும். நாம் சிந்திக்காமலே சில நேரங்களில் கண்களில் நீர் நிரம்பி இருக்கும். நம்மால் வார்த்தையால் சொல்ல முடியாத வலிகள் நம்மை அடக்கி இருக்கும். ஆனா அந்த ஒரு கட்டத்தில் நெஞ்சில் ஒரு மெதுவான நம்பிக்கை ஒளி உண்டாகும். எல்லாம் சரியாகும் என்று உள்ளம் சொல்கிற தருணம் வரும். அது நம்முடைய குரல் அல்ல. அது நம் உள்ளத்தின் குரல் அல்ல. அது நம் அறிவின் குரலும் அல்ல. அது ஒரு தெய்வீக ஆற்றலின் பரிசு. பலர் இதை சாதாரணமாக கருதுவார்கள். ஆனா உண்மையில் இந்த திடீர் நம்பிக்கை உங்கள் கர்மா முடிந்துவிட்டது என்ற சிக்னல். உங்கள் வாழ்க்கைக்கு மீண்டும் வெளிச்சம் வருகிறது என்ற செய்தி. உங்கள் ஆன்மா புதிய பாதைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறது என்ற அடையாளம். இந்த நம்பிக்கையுடன் ஒரு முக்கியமான மாற்றம் உண்டாகும். சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வர ஆரம்பிப்பார்கள். இதுதான் அதிர்ஷ்டம் திரும்பும் நேரத்தின் மிகப்பெரிய அடையாளம். எத்தனை வருடங்கள் நீங்கள் தவறான மனிதர்களையே சந்தித்திருக்கலாம். உங்கள் உண்மையை உணராதவர்களோ, உங்களை பயன்படுத்த நினைத்தவர்களோ, உங்களை கீழே தள்ளியவர்களோ, உங்களை மதிக்காதவர்களும் சுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அதிர்ஷ்டம் திரும்பும் நேரம் வந்துவிட்டால் தவறானவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். சரியானவர்கள் தானாகவே உங்களை நோக்கி வரும். நீங்க கேட்காமலே எல்லா கதவுகளும் திறக்க ஆரம்பிக்கும். நீங்க அழைக்காமலே சரியானவர்கள் வந்து உங்கள் பாதையில் நிற்பார்கள். அவர்கள் வருவது சாத்தியக்கூறுகளால் அல்ல. அது ஒரு திட்டம், சிவன் அமைத்த பாதை. சிலர் உங்க வாழ்க்கைக்கு நன்மை கொண்டு வருவர். சிலர் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். சிலர் உங்களை உயர்த்துவார்கள். சிலர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். இவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் நம் வாழ்க்கைக்கு சிவன் அனுப்பும் தூதர்கள். இந்த நேரத்திலே இடங்கள் கூட நமக்கு சாதகமாக மாறிவிடும். நாம் வழக்கமாக செல்லாத ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் வரலாம். அங்குதான் நமக்கு தேவையான வாய்ப்பு இருக்கும். அல்லது ஒரு சிறு பயணம் கூட நமக்காக புதிய பாதையை திறந்திருக்கும். இது எல்லாம் சாதாரண சம்பவம் அல்ல. இது வாழ்க்கையின் ஒளி திரும்பும் சிக்னல்கள். சிவன் ஒருவரை சோதனைக்கு உட்படுத்தும் போது அவரை முழுமையாக தனிமையாக்கி விடுவார். ஆனா அந்த சோதனை முடிந்த பிறகு அவரின் மீது பொங்கும் அருள், அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அவர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் அதை மெதுவாக மாற்ற மாட்டார். ஒரே நாளில், ஒரே தருணத்தில், ஒரே சீற்றத்தில் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி கொண்டு வருவார். இந்த ஒளி சிறு நல்ல சம்பவங்களாக வரும். திடீர் நம்பிக்கையாக வரும். சரியான மனிதர்கள் சரியான இடங்கள் என்று வரும். ஒரு நாள் நீங்க எழும்பீர்கள். அந்த காலை முதல் உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டிருக்கும். இதயம் சுமையாக இருக்காது. நெஞ்சு தளர்ந்து இருக்கும். உள்ளத்தில் அமைதி இருக்கும். வாழ்க்கைக்கு நீங்கள் நம்பிக்கையுடையவராகி விடுவீர்கள். விதி உங்களுக்காக எழுதப்பட்டதாம் என்று உணர்வீர்கள். அதிர்ஷ்டம் திரும்ப முன் வரும் அறிகுறிகள். இவை எல்லாமே ஒரு பெரிய அருளுக்கு முன்னோட்டம். நீங்க இப்போது அனுபவிக்கிற அந்த சிறிய நிம்மதி, அந்த சிறு மகிழ்ச்சி, அந்த திடீர் நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒரு விஷயத்துக்கான சான்று. உங்கள் அறுதி இரவு முடிந்து விட்டது. உங்கள் ஒளி வர ஆரம்பித்து விட்டது. உங்கள் அதிர்ஷ்டம் திரும்பி வருகிறது. உலகம் யாரையும் காரணமில்லாமல் உயர்த்தாது. ஆனா சிவன் உயர்த்த ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கை அதே இடத்திலிருந்து அதே சூழலில் இருந்தாலும் முழுக்க ஒளியாக மாறிவிடும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்களில் உலகமே நின்றுவிட்டது போல இருக்கும். நடந்திருக்கும் விஷயங்களும் நடக்க வேண்டிய விஷயங்களும் எதுவுமே அர்த்தமா தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் ஒரு விஷயம் மெதுவாக நம்முள் விழித்தெழும். அதை வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா அது உள்ளம் உணரும். அது, நான் இங்கிருந்து வெளியே வரணும். இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் வேறொரு பாதைக்கு போகணும் என்று உள்ளத்திலிருந்து எழும் ஒரு அழைப்பு. இந்த உணர்வு வந்து சேரும் நேரம், அது நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான தெய்வீக தருணம். இது ஒரு சாதாரண எண்ணம் அல்ல.
இது சலிப்பும் அல்ல, இது ஓட்டமும் அல்ல, இது ஒரு குற்றம் செய்யும் மனநிலையும் அல்ல, இது மனதளர்ச்சி இல்லாதவர்களின் உணர்வு கிடையாது. இது சிவன் கொடுக்கும் மிகப்பெரிய உந்துதல். ஒரு மனிதன் தனது பழைய வாழ்க்கை வடிவத்தை கடந்து புதிதாய் பிறக்க வேண்டிய நேரம் வந்தால் முதலில் அவன் மனத்தில் விடுபட வேண்டும் என்ற உணர்வு வரும். விடுபட வேண்டும். அது மனிதர்களிடமிருந்து அல்ல, அது உறவுகளிடமிருந்தும் அல்ல, அது பொறுப்புகளிலிருந்தும் அல்ல. அது தன்னை தானே கட்டி வைத்த பழைய வழிகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு. நம்மை வருடங்களாக அடக்கி பிடித்த பயங்கள், பழைய தோல்விகளின் நினைவுகள், காயப்படுத்திய வார்த்தைகள், பிரிவுகள், கோபங்கள், பொறாமைகள், இவை அனைத்தும் நம் உள்ளத்தை சுற்றி கொண்டு ஒரு சுவர் போல நின்று கொண்டிருக்கும். ஆனா அந்த சுவர் உடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டால் உள்ளம் தானாகவே விடுபட வேண்டும் என்று உணரும். இந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்று சிவன் சொல்வது. பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, புதிய வாழ்க்கை அழைக்கிறது. அது வருவதற்கு முன் அந்த அழைப்பு உங்கள் உள்ளத்தில் இப்படி ஒரு எதிரொலி தோன்றும். இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக மாற்றத்தின் முதல் படி. அடுத்த மாற்றம் மனிதன் எடுத்துக்கொள்ளும் திடீர் தீர்மானங்கள். முன்பு பல நாட்களாக பயந்து வந்த விஷயங்கள், முன்பு பல மாதங்கள் யோசிக்காமல் செய்ய முடியாத முடிவுகள், முன்பு எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் பயம், சந்தேகம், குழப்பம் கொண்டு நீண்டு போன விஷயங்கள். அவையெல்லாம் திடீரென்று எளிதாகவும் தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் நம்மால் செய்யப்பட ஆரம்பிக்கும். இது சாதாரண தைரியம் அல்ல, இது மனிதன் உருவாக்கும் தைரியமும் அல்ல. இது சிவன் நம் மனதை வலுப்படுத்திய அறிகுறி. ஒரு மனிதனின் மனதை வசம்தான் வலுப்படுத்த முடியும். உலகம், புஸ்தகம், மனிதர்கள், ஆலோசனைகள், இவை கூட முடியும். ஆனா அந்த வலிமை வெளிப்புற வலிமை. ஆனா சிவன் கொடுக்கும் வலிமை உள்ளத்திலிருந்து உருவாகும் வலிமை. அது பயத்தை அழித்துவிடும். அது உள்ளக சந்தேகத்தை நிறுத்திவிடும். அது நம்மை ஒரு திசைக்கு தள்ளும். இந்த நேரத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் தவறாக போகாது. ஏனென்றால் அவை நம்முடைய முடிவுகள் இல்லை, அவை சிவன் நமக்குள் வைக்கும் தீர்மானங்கள். மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் 10 முடிவுகள் இருந்தால் அவற்றில் 9 முடிவுகள் இந்த தெய்வீக தாக்கத்தில் தான் ஏற்படுகின்றன. இந்த நேரத்தில் நீங்க மிக தெளிவாக உணர்வீர்கள், உங்களுக்கு பயம் இல்லை. அந்த பயமின்மை ஒரு பெரிய வரம். அது அரிதான ஒன்று. பயமில்லாத மனம், அது சுத்தமடைந்த ஆன்மா. இந்த மாற்றம் நடக்கும் நேரத்தில் வாழ்க்கையின் பட்படப்புகள் மெல்ல மாற ஆரம்பிக்கும். முன்பு இருந்த அந்த உள்ள குழப்பம், வலி, நெருக்கடி, தலைவில் சுற்றி கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான சிந்தனைகள், அவையெல்லாம் மெதுவாக குறைந்து அமைதி மேலெழ ஆரம்பிக்கும். இந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல, இது ஒரு ஆழமான தெய்வீக அமைதி. மனிதன் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் போது அமைதி வரும். ஆனா இந்த அமைதி பிரச்சனைகள் தீர்வதற்கு முன்பே வரும். அதற்கு பெயர் சிவன் உங்களை ஆசீர்வதிக்கும் தருணம். இந்த தருணத்தில் நீங்க குழப்பம் இல்லாமல் சுவாசிப்பீர்கள். நீங்க மனதை உயர்த்தும் எண்ணங்கள் பெறுவீர்கள். வாழ்க்கைக்கு விருப்பம் அதிகரிக்கும். நீங்க உங்களை தானே நேசிக்க தொடங்குவீர்கள். நீங்க உங்க காயங்களை புரிந்து கொள்வீர்கள். அமைதி முன்னாடி வந்தால் அதிர்ஷ்டம் பின்னாடி வந்தே தீரும். இந்த அமைதி அது ஒரு சின்ன காற்று போல ஆரம்பிக்கும். ஒரு சிறிய வெளிச்சம் போல நம் உள்ளத்தில் பாயும். பிறகு அது நம்மை முழுவதையும் நிரப்பிவிடும். இந்த நேரத்தில் எல்லா குழப்பங்களும் சீராகிவிடும். எல்லா அலைச்சல்களும் நின்றுவிடும். எல்லா பயங்களும் உருகிவிடும். உலகம் கூட வித்தியாசமாக தோன்றும். உங்களின் சிந்தனை மாறும். உங்களின் கண்கள் மாறும். உங்களின் உணர்வு மாறும். நீங்க வாழ்க்கையை வேறு வடிவத்தில் காண ஆரம்பிப்பீர்கள். இந்த அமைதி ஒரு பரிசு, ஒரு ஆசீர்வாதம். சிவன் நேராக உங்களுக்கு அனுப்பும் நிம்மதி. இந்த இறுதி மௌன நேரத்தில் நீங்க புரிந்து கொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க புதிய நிலைக்கு நுழைகிறீர்கள். உங்கள் ஆன்மா உயரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த முழு பயணம், இந்த முழு மாற்றம், இந்த முழு துன்பமும் பின்பு வந்த அமைதியும், இவையெல்லாம் ஒரே காரணத்திற்காக சிவன் உங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புதிய ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறார். செல்லும் பாதையும் சேரும் இடமும் உங்கள் உள்ளத்தின் எழுச்சியும் அனைத்தும் மாறிவிட்டது. நீங்க இப்போது பழைய மனிதன் இல்ல, நீங்க புதிய மனுஷன், உயர்ந்த ஆத்மா, சிவனால் வடிவம் கொடுக்கப்பட்ட உயிர். ஒரு மனிதனின் வாழ்க்கையில சில தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்கள் எப்படி வருகிறதென நமக்கே புரியாது. ஆனால் அவை வந்துவிட்டாலோ, நாம் எத்தனை வருடங்கள் வேதனைப்பட்டாலும் அந்த ஒரு தருணம் போதுமே வாழ்க்கை முழுக்க மாறிவிடும். இந்த மாற்றத்துக்கு முன்னால் நாம் அனுபவிக்கும் இருள், அமைதி, நெருக்கடி, போராட்டங்கள், வலி, இவை அனைத்தும் வெளிப்படையாக அர்த்தமில்லாததாக தெரியும். ஆனா அந்த அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் சிவன் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும் போது முதலில் அவர் அந்த மனிதனின் உள்ளத்தையே மாற்றுவார். பிறகு அவனது பாதையையும் மாற்றுவார். பிறகு இறுதியாக வாழ்க்கையை மாற்றிவிடுவார். ஒரு மனிதனின் வாழ்க்கை திருப்புமுனை கிடைக்கும் நேரம், அதற்கான அறிகுறிகள் அவை மிகவும் தெளிவானவை. ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அதில் மிக முதல் மாற்றம் திடீர் பெரிய வாய்ப்பு. வாழ்க்கை பல மாதங்களாக, சில சமயம் பல ஆண்டுகளாகவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்க முயன்றால் தோல்வி,
ஓடினால் தடுப்பு, நடந்தால் இடையூறு. ஆனா ஒரு நாள் திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னால் வந்து நிற்கும். அது வேலை ஆகலாம். நீங்க பல வருடங்களாக வேலை இல்லாமல் போராடி இருக்கலாம். ஆனா அந்த ஒரு நாளில் உங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது தொழில் ஆகலாம். நீங்க ஆரம்பிக்க நினைச்சாலும் முடியாமல் இருந்த தொழில் திடீரென சரியான மனிதர்கள், சரியான ஏற்பாடுகள், சரியான ஆதரவு கொண்டு சீராக ஆரம்பிக்கும். அது வீடு வாங்கும் ஆசை ஆகலாம். இல்லை என்று நினைத்த இடத்தில் திடீரென வாய்ப்பு திறக்கப்படும். அது வெளிநாடு ஆகலாம். நீங்க 1000 தடவை முயற்சி செய்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு முயற்சியில் கதவு திறக்கப்பட்டுவிடும். சிலருக்கு தோன்றும், இது சாத்தியமே இல்லை, எப்படி பாதை தானாக திறக்குது. ஆனா அதுதான் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவது சிவனின் கையெழுத்து. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் முன் வாழ்க்கை பல ஊசலாட்டங்கள் காட்டும். ஆனா அந்த வாய்ப்பு வந்த பிறகு அது உங்களை உயர்த்தும் பாதைக்கு இழுத்துச் செல்லும். இந்த திடீர் வாய்ப்பு அது சாதாரண வாய்ப்பு இல்லை, அது சிவன் தந்த வாய்ப்பு. நீங்க அதற்காக பல ஆண்டுகள் காத்திருக்க அவர் அதை சரியான நேரத்தில் கொடுப்பார். அடுத்து வருவது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது. பலரின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உடல் குலைந்து போகும். மன அழுத்தம், கவலை, துன்பம், சோர்வு இவையெல்லாம் உடலையே பாதிக்கும். காலை எழுந்தாலே சோர்வாக இருக்கும். எதையும் செய்ய மனசு வராது. உடம்பே சக்தி இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு தெரியாத சுமை நம்மை தள்ளி போடும். ஆனா வாழ்க்கை திருப்புமுனை வரப்போகும் நேரத்தில் உடம்பு மெதுவாக சீராக ஆரம்பிக்கும். சில நாட்கள் நிம்மதியாக தூக்கமாகும். உடல் லேசாக தோன்றும். மூச்சு சீராகும். எண்ணங்கள் அமைதியாகும். உணர்வுகள் தெளிவாகும். உள்ளத்தில் இருந்து வெளியேறும் அந்த புதிய சக்தி நம்முடைய உடம்பை மாற்ற ஆரம்பிக்கும். இந்த உடம்பில் வரும் மாற்றம் சாதாரண மருத்துவ மாற்றம் அல்ல. இது உயிரில் நேர்மறை சக்தி புகுவது. நமக்கு தெரியாமலே புதிய ஆற்றல் நப்புள் நுழையும். அது நமக்கு புதிய சுவாசம் தரும். நமக்கு புதிய சக்தி தரும். நமக்கு புதிய மன அமைதி தரும். முன்பு இருந்த அந்த குழப்பம், வலி, அழுத்தம், உள்ளமுடையும் உணர்வு இவை அனைத்தும் தானாக குறைந்துவிடும். இந்த நேரத்தில் முக்கியமான ஒன்று நடக்கும். உங்கள் நடை மெல்ல மாறும். உங்கள் சிந்தனை மாறும். உங்கள் முகத்தில் ஒரு அமைதி தோன்றும். இதுதான் உண்மை அறிகுறி. வாழ்க்கைக்கு மேலே போகும் நேரம் வந்துவிட்டது. மூன்றாவது மாற்றம், வாழ்க்கை மீண்டும் ஒழுங்காக மாற ஆரம்பிக்கும். பல மாதங்களாக தடுமாறி கிடந்த வாழ்க்கை, அதிர்ச்சிகளால் நிரம்பிய நாட்கள், நம்பிக்கை இல்லாத நேரங்கள், அவையெல்லாம் திடீரென்று ஒழுங்காக ஆரம்பிக்கும். முன்பு நீங்கள் முயன்றது 10 தடவையும் தோல்வியானது. ஆனா இப்போது ஒரு முயற்சியில் முடியும். முன்பு சரியில்லாத பரிமாற்றங்கள் இப்போது சீராகிவிடும். முன்பு இருந்த மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனைகள் அதே இடத்திலே நின்றுவிடும். அனைத்து புயல்களும் நிம்மதியாகிவிடும். இந்த ஒழுங்கு இது சாதாரண வாழ்க்கை ஒழுங்கு அல்ல. இது சிவனின் கையெழுத்து. சிவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் எடுத்துவிட்டால் அந்த மனிதன் வாழ்வதில் ஒழுங்கு தானாக வந்துவிடும். பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? உலகம் நம்மை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். உறவுகள் சீராகும். வேலை அமைதியாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். பணம் சீராக வரும். முன்பு கவலை இருந்த இடத்தில் அமைதி இருக்கும். முன்பு அச்சம் இருந்த இடத்தில் நம்பிக்கை இருக்கும். முன்பு கண்ணீர் இருந்த இடத்தில் சிரிப்பு இருக்கும். அது அனைத்து பாதைகளையும், அனைத்து முடிவுகளையும், அனைத்து முயற்சிகளையும் நல்ல வழியில் அமைத்துவிடும். இந்த நேரத்தில் மனதில் ஒரு உணர்வு வரும், எல்லாம் ஒழுங்காகி வருது. அந்த உணர்வே வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் முதல் வாசகம். சிவன் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் போது அவர் முதலில் வலியை அதிகமாக செலுத்துவார். பிறகு அந்த வலியை மெதுவாக குறைப்பார். பிறகு அமைதி கொடுப்பார். மீண்டும் நம்பிக்கை கொடுப்பார். பிறகு வாழ்க்கையின் கதவை திறப்பார். அந்த கதவு திறக்கும் நேரமே வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை. ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியம் வரும். இவ்வளவு நடந்ததும் நான் இன்னும் எப்படி நிமிர்ந்து நிற்கிறேன்? என்ன வலிமையோ என்னை தள்ளி வைத்திருக்கிறது? அதற்கான பதில் ஒன்றே, உங்களை எழுப்பியது நீங்கள் அல்ல, அவர், சிவன். இந்த திருப்புமுனை நீங்க கேட்டு கிடைத்தது அல்ல, நீங்க தேடி கிடைத்ததும் அல்ல. இது உங்களுக்கு முன்பே எழுதப்பட்ட ஆசீர்வாதம். சோதனை காலத்தின் பின்னால் அமைதி வரும். அமைதியின் பின்னால் ஒளி வரும். ஒளியின் பின்னால் வாய்ப்பு வரும். வாய்ப்பின் பின்னால் வாழ்க்கையின் உயர்வு வரும். அந்த உயர்வை நீங்க அடுத்த சில நாட்களில், அடுத்த சில வாரங்களில் அல்லது அடுத்த சில மாதங்களிலோ உணரத் தொடங்குவீர்கள். வாழ்க்கை ஒரு மாறுதல் அல்ல, அது தெய்வீக ஒழுங்கு. முடிவில் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. வாழ்க்கை திருப்புமுனை என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது சிவன் உங்களை தொடும் தருணத்தின் விளைவு. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இரவுகள் நீண்டாலும், எத்தனை காயங்கள் ஆன்மாவை தொலைத்தாலும் ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவன் ஏன் அவ்வளவு துன்பத்தை எதிர்கொண்டான் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். ஆனால் அந்த நாள் திடீர்னு வராது. அதற்கான பாதைகள் மெதுவா திறக்கும். முதல்ல ஒரு சிறிய நம்பிக்கை, அப்பிறகு ஒரு சிறிய வெளிச்சம், அப்பிறகு சில நல்ல விஷயங்கள்,
பிறகு வாழ்க்கை மெல்ல சரியாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த அனைத்துக்கும் ஒரு இறுதி தருணம் உண்டு. அந்த தருணம் தான் ஒரு ஆன்மா உயர்ந்த நிலைக்கு எழுவதற்கான இறுதி சிக்னல். அந்த இறுதி அறிகுறி நம்முள் அமைதி பரவ ஆரம்பிப்பது. அமைதி. இந்த ஒரு வார்த்தைக்கு முன்பு எவ்வளவு போராட்டம் இருக்கிறது தெரியுமா? காயங்கள், வலி, தோல்விகள், வாழ்க்கை வழுக்கல்கள், தவறுகள், தவிப்புகள், அவை அனைத்தும் வழியேறி ஓடிய பின்னர் தான் ஒரு மனிதனின் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். இந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. இது நீங்க உங்களுக்குள் இருக்கும் உண்மையை பார்க்க தொடங்கி இருப்பது, நீங்க உங்களுக்குள் இருக்கும் சக்தியை தொட்டிருப்பது, நீங்க உங்களுடைய பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பது. சிவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவனை தன் பாதைக்கு அழைத்துச் செல்லும் போது முதல் அவர் செய்யும் வேலை அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. பிறகு அவர் செய்யும் வேலை அவனுடைய மனதை வலுப்படுத்துவது. ஆனா அவர் கடைசியில தருவது அமைதி. இந்த அமைதி வரும்பொழுது உலகம் எதை காட்டினாலும் உங்க உள்ளம் அசையாது. வாழ்க்கை எதை எடுத்துக்கொண்டாலும் உங்க நம்பிக்கை குறையாது. எந்த மனிதன் வந்தாலும் போனாலும் உள் அமைதி குலையாது. இந்த அமைதி சிறு விஷயங்களால் குலையாத மனம், சிறு காற்றாலும் விழாத இதயம், சிறு வார்த்தைகளால் தளராத உள்ளம். அது உங்களை அடுத்த நிலைக்கு செல்ல தயாராக்கும் சிவனின் இறுதி அறிகுறி. இந்த அமைதி கிடைத்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிப்பீர்கள். இது ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல. நான் ஏதாவது செய்யலாம் என்ற நம்பிக்கை அல்ல, அல்லது நான் சும்மா ஓட்டிக்கிறேன் என்ற நம்பிக்கையோ கூட இல்ல. இது சிவன் உங்கள் உள்ளத்திலேயே வந்து அமர்ந்து நீ போ, நான் உன்னுடன் இருக்கேன் என்று சொல்வது போன்ற உணர்வு. இந்த நம்பிக்கை புத்தகத்தில் இருந்து வராது, யாரோ சொன்னாதான் வராது. வெற்றி தந்த நம்பிக்கை கூட இது அல்ல. இது உங்கள் ஆன்மா தெளிவு பெறும் நம்பிக்கை, உங்கள் உள்ளம் விழிக்கும் நம்பிக்கை, உங்கள் உண்மையான சக்தி வெளிப்படும் நம்பிக்கை. சில வருடங்கள் நீங்க உங்களை தானே சந்தேகப்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் நான் சரியா, நான் போரும் ஆளா, நான் மதிப்புள்ளவனா என்று உங்களை நீங்களே கேட்டு உள்ளத்தை உடைத்திருக்கலாம். ஆனா இந்த இறுதி அறிகுறி வரும் நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் உணர்வீர். நான் என்ன நம்புறேன். நான் யாரையும் நம்பாத நேரத்தில் கூட என்ன நம்புறேன். நான் சரி, நான் போக வேண்டிய பாதை சரி. இந்த நம்பிக்கை உங்க திறமையிலிருந்து வரவில்லை, அது சிவனின் அனுமதி. அவர் அனுமதிக்காமல் ஒரு மனிதனுக்கும் இந்த அளவு நேர்மையான நம்பிக்கை வராது. நீங்க உங்களை நம்ப ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்க வாழ்க்கை மாறப்போகிறது என்ற மிகப்பெரிய அறிகுறி. பிறகு வரும் மாற்றம் புதிய வாழ்க்கை கதவு திறப்பது. இது மிகவும் மெதுவாக வரும், ஆனா வந்துவிட்டாலே உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். ஒரு கதவு தானாக திறக்கும். நீங்க முயற்சி செய்தாலும் காலம் வராத கதவு. அதே கதவு திடீரென ஒளியுடன் திறக்கும். உங்களுக்காகவே காத்திருந்த வாய்ப்பு உங்களின் முன்னால் வந்து நிற்கும். சரியான மனிதர்கள், உங்களுக்கான மனிதர்கள் உங்களின் பாதையில் தோன்றி போவார்கள். முன்பு உங்களுக்கு எதிராக இருந்த சக்திகள் பின்னால் தானாக மறைந்துவிடும். நீங்க எவ்வளவு ஓடினாலும் தள்ளி போன கதவுகள் இப்போது உங்களை தேடி திறக்கும். இதற்கு காரணம் ஒன்று மட்டுமே, இது உங்கள் நேரம். இந்த கதவை திறக்க சிவன் தீர்மானித்து விட்டார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் இறுதி மாற்ற கட்டத்துக்கு வரும்போது அவனுடைய கடந்த காலத்தின் எல்லா பூட்டுகளும் தானாக திறக்கும். அவன் காத்ததெல்லாம் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். அவன் வேண்டிய பாதை வானத்தில் போல தெளிவாக தெரியும். அவன் செய்ய வேண்டிய வேலை, அவன் செல்ல வேண்டிய இடம், அவன் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் சரியாக நிகழும். இந்த மாற்றம் மனிதனால் உருவாக்கப்படுவதல்ல, இது பிரபஞ்சத்தின் இயக்கம். இது சிவனின் உத்தரவு. ஒரு மனிதனை அடுத்த உயர்ந்த நிலைக்கு அனுப்புவதற்கு முன்பு அவர் முதலில் செய்யும் வேலை அவனுடைய இதயத்தில் அமைதி வைக்கிறார். அடுத்து அவனுடைய உள்ளத்தில் நம்பிக்கை வைக்கிறார். பிறகு வாழ்க்கையில் கதவை திறந்து விடுகிறார். இந்த 3 அறிகுறிகளும் உடைந்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்பிருந்த வாழ்க்கை அல்ல. நீங்க காணும் உலகம் மாறும், நீங்க வாழும் மாதிரி மாறும், நீங்க உணரும் வாழ்க்கை மாறும், நீங்க கனவுகள் மாறும். நீங்க உருவாகி கொண்டிருக்கும் மனிதர் மிக உயர்ந்த மனிதர். ஏனென்றால் அவர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் மட்டுமே உண்மை, உங்க உள்ளத்தில் அமைதி தோன்றி இருக்கிறதா? நீங்க உங்களை நம்ப தொடங்கி இருக்கிறீர்களா? வாழ்க்கை கதவை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறதா? அப்படியானால் இது உங்க இறுதி சிக்னல். சிவன் உங்களை அடுத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அனுப்புகிற நேரம் வந்துவிட்டது. நீங்க தயாராக இருக்கணும். உங்க வாழ்க்கை இனி ஒளியிலேயே இருக்கும். நீங்கள் இன்று கேட்டது ஒரு சாதாரண விளக்கம் இல்லை. இது சிவன் உங்க வாழ்க்கையில் தரும் 36 தெய்வீக அறிகுறிகள். கஷ்டம் என்பது தண்டனை இல்ல, அது மாற்றம் வரப்போகிறது என்ற முன் அறிவுறுத்தல். சிவன் உங்களை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனாயிருந்தால், கடந்த வாழ்க்கை அனுபவத்தோடு பொருந்தினால் உங்கள் கதையை கருத்துக்களில் சொல்லுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.